காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ இப்படி நடக்குது. என்ன 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 ஆச்சுமா? பஜார்ல சண்டை நடக்குது. பஜார்ல இதெல்லாம் புதுசு இல்லையே. சண்டையில 4 பேர் போய் சேரட்டும் விடுமா. அந்த பக்கம் அந்த சண்டையில என் பையனும் இருக்கான். அட கடவுளே, காலு நிக்கல. அழாதீங்க. வீரனை பெற்றெடுத்த வீரத்தை அழக்கூடாது. வீரன் ஆளூரே. நீங்க கேட்டது இல்லையா? மனோகரனோட தாய் கொடுத்தது போது பொங்கியன்னு சொல்றது. நான் இப்ப பொங்கி எழ போறேன் பாருங்க. வாங்கடா, தைரியமா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா வந்து அடிங்கடா. வெரி குட். நீ உங்க அப்பாக்கு தான் பிறந்திருக்க, போய் அடி. வேற யாராவது போய் அடிப்பா, சும்மா என் தலையிலே ஏறிடு. தைரியம்.
ஐயோ அம்மா டேய் கடவுளை கூப்பிடுறா. கடவுளே கடவுளே டேய் அது இல்ல, போன் எடுத்து நம்ம தெய்வத்தை கூப்பிடுறா. ரமேஷ கூப்பிடுறா டேய். ரமேஷ் சாப்பிடுங்க. பசிக்கும் போது இந்த ஒரு பிடி சோறு தான் கடவுள் மாதிரி தெரியும். அதையும் எத்தனை நாளைக்கு நீ கொடுப்ப? வலி குறைஞ்சிருக்கா? நான் செத்தாலும் பரவாயில்ல. சின்ன வயசுல இருந்தே நான் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாமிய நேர்ல பாக்குறேன், அதுவும் என் கண்ணு முன்னாடி. இதுதான் மனுஷன் தெய்வத்தை மறக்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க. இந்த உலகத்தை மட்டும் படிச்சுட்டு பாதுகாக்கிற தெய்வம் தெய்வம் இல்ல, ஒரு பிடி சாப்பாடு கொடுக்கறவன் தான் தெய்வம். நான் தெய்வமாக இருக்க விரும்பல, மனுஷனா இருந்தா போதும். கடவுள் ஒன்ன நல்லா வச்சிருக்கட்டும், ஐசோட ஆரோக்கியத்தோட. அது கரெக்ட். கண்ணா, என்ன அண்ணங்கிட்ட ஆம்லெட் ரெடியா? ரெடி. கொண்டு போய் கொடு. கொடுக்கறேன். நீ கடை சாக்லேட். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. சீக்கிரம் குணமாயிடும். இப்ப சாப்பிடலாம். ஹலோ ரமேஷ், பஜாரே தவுடு பொடி ஆயிடுச்சு. எதுக்காக? நாம வண்டியை உடைச்சு எடுக்கிற இடத்துல பத்திரமா வண்டிகளை கொண்டு வந்து நிறுத்திட்டான். அதுதான் பிரச்சனை. அந்த திருட்டு வண்டி விக்ரம நம்ம பாரமாவ தலைய அடிச்சு உடைச்சிட்டான். நீங்க இல்ல அங்க கையும் கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? மூட்டாளுங்க. அந்த பாரமா பாத்துக்கோ, நான் தான் வரேன். கண்ணா, நீ மத்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு ஓட்ட பிடிச்சிட்டு வா. பஸ்ஸார்ல ஒரு சின்ன பிரச்சனை, நான் கிளம்புறேன். நானும் வந்து ஒரு கை பார்க்கட்டுமா? இந்த பிரச்சனைக்கு நானே போதும்டா. ஜோசப்பண்ணா, ஜோசப்பண்ணா, ரமேஷன் வந்துட்டாரு. பழைய பஜார்ல பத்திரனை பார்க்க போயிருக்காரு. அட கடவுளே, இந்த பிரச்சனை எப்பவும் தீராதா? உங்க வீரத்தை வயசானவங்க கிட்ட காட்டுவீங்களா? என் பசங்களை அடிக்கிறீங்களா? வண்டியை உடைக்கிற மாதிரி தலையே உடைச்சிட வேண்டாம். எங்கடா மெயின் சுவிட்ச்? பத்திரன் எங்கடா சொல்றா? நான் இங்கதான் இருக்கேன். அப்படியா? இந்த அடியனை பார்க்கத்தானே நானே இங்க வந்தது. இவ்வளவு நேரம் நீ எந்த பொந்தில போய் ஒளிஞ்சிருந்த? நீ அடியன் கிடையாது, அழிக்கிறவன். சில சில்லற பசங்களை வச்சு வயத்து பொழப்புக்காக உழைக்கிறவங்க மத்தியில சண்டையை மூட்டி வேடிக்கை பாக்குறவங்க. அட்ரா, என்ன அடி? நமக்குள்ள அடிச்சுக்குவோம். அட்ரா பத்ரா. ரமேஷ், இந்த மண்ணுல தான் பிறந்து வளர்ந்தா இந்த பத்ர. இந்த மார்க்கெட்ல என் காலு படாத இடமே இல்ல. சின்ன வயசுல இருந்து உன்ன மாதிரி பஞ்சம் பழைக்க வந்தவன் இல்லன்னா அத புரிஞ்சுக்க. என் ஆளுங்களை வேலை செய்யாம தடுத்தேன்னு வச்சுக்க, உனக்கு நான் பெருசா வெப்பம் ஒரு ஆப்பு. அப்புறம் இந்த பூமியிலே பிறந்து சென்னையில இருந்து வந்த ரமேஷுக்கு மாயா பசாருக்கு வரணும்னா ஆர்சி புக்கு பெர்மிட் டாஸ்கர்ஸ்க்கு ஒன்றும் வேணாம் பத்ரா. நான் எங்கிருந்தாவது ஒரு 4 கம்பு கொண்டு வந்து மாயா பசார்ல குடிசை போட்டு தங்கிட்டேன்னா அது இந்த பூமி அழியிற வரைக்கும் அங்கதான் இருக்கும் பத்ரா. அதுக்கு நீ மட்டும் இல்ல, இனி வர போற உன் தலைமுறை நினைச்சா கூட ஒன்னும் பண்ண முடியாது. முயற்சி பண்ணி பாக்குறியா முடியுமான்னு? கொஞ்சம் காலாச்சுல நமக்கிடையில சண்டை பிரச்சனை எல்லாம் தொடங்கி. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பிரச்சனை வேற. அந்த பிரச்சனை நம்ம வேற இடத்துல தீர்த்துக்கலாம். இந்த பிரச்சனையே இப்போ இந்த இடத்துல இன்னைக்கே தீர்த்துக்கலாம்டா. மாயன் ஒரு பூர்வீக ராஜா. மோதித்த பாத்துருவோம் வாடா. ரமேஷ், ரமேஷ் வேணா விடு, விடு. ரமேஷ் சொல்றத கேளு, வேணா விடுப்பா. நம்ம அவன மாதிரி ரவுடி இல்ல, வேண்டாம். நான் சொல்றேன், அவனை விட்டுரு. ரமேஷ் சொல்றத கேளுப்பா. சண்டை போட்டா தீர்வு கிடைக்காது. ஜோசப் பண்ண சொன்னா கேட்க மாட்டியா? போத நிறுத்துப்பா.
இப்படிதான் மாயனூர்ல மாயா பசார். ஈஸ்வரா, சர்வேஸ்வரா, மாயி மகமாயி, அங்கால பரமேஸ்வரி தாயே, பல நாள் கடந்தும் ஓடி ஓடி தளர்ந்து போய் கடைசி காலகட்டத்துல என்கிட்ட வந்த வாகன ஆத்மாவே, சாந்தி சாந்தி, ஒழுங்கா ஓம் இருக்க மாட்டியா? சாந்தி. தேங்காய் உடைச்ச பசங்களா, உடனே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருந்தேன், ஏன்னா அது நைட் எனக்கு டச்சிங்ஸ்க்கு வேணும். அங்கால பரமேஸ்வரி, இத பாரு, இந்த குமார் ஐயாவை நீ தப்பா நினைச்சிடாத. ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னா போய் தர தீரணும். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் முடிவு. உங்களுதும். ஆமா. இந்தாங்க ரெடி. இனி நீங்க நடத்துங்க. ஆரம்பிக்க. நானும் ஆரம்பிக்கிறேன். நடத்துங்க, நடத்துங்க. ஒட்டைய மாட்டேங்கிறேன். இப்படி அழாதீங்க வாத்தியாரே. போய் வேலையை பாருங்க. பின்ன எனக்காக நீ அழுவியா இல்ல உன் அம்மா அழுவாளா? இந்த மாயா பசார்ல இருக்கிற எல்லாருமே அழுவாங்க, கதறி கதறி அழுவாங்க. அதுக்கு நீங்க மூக்குல பஞ்சைய வச்சு நீளமா படுத்துட்டு ஒத்துழைக்க வேண்டாமா? அத நினைச்சு தாண்டா இப்படி நடக்கிற ஒவ்வொரு சமயத்திலையும் நான் கதறி அழறேன். எவ்வளவு தூரம், எவ்வளவு ஊர்ல எட்ட முடியாத ஆளுகளை ஏத்தி சரக்கையும் ஏத்தி ஓடி ஓடி களைச்சு போய் ஓட முடியாத கடைசி காலகட்டத்துல இங்க வந்து அடிச்சு உடைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வண்டிய உடைக்கும் போதும் நான் தானே உடைக்கிறேன்னு எனக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம். குமாரி முத்து சார் சொன்னது கரெக்ட். நம்ம குமார் வாத்தியார் சொன்னது கரெக்ட். இன்னைக்கு நீ, நாளைக்கு நீ. குமரி முத்து சொன்னது அப்படி இல்ல. இன்னைக்கு நீ, நாளைக்கு உங்க அப்பன். அவ்வளவு தீவிராயிச்சா? எத்தனை பஸ்? 10 பஸ், எல்லாமே கவர்மெண்ட் பஸ். இருக்கட்டும். இந்த மாயா பஜார்ல இருந்து யாராவது ஏல எடுக்கிறாங்களா? அப்படி ஒன்னும் புரோக்கர் என்கிட்ட சொல்லலையே. இல்ல, இதனால இந்த சண்டை கண்ட வர வேணாம்ல. ஆ, என்னோட ஆசை நிறைவேறதுக்காக கடவுளை வேண்டிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தைக்காக காத்திருக்கேன். அன்புடன் மாயா. அந்த பொண்ணுக்கு உன் மேல பைத்தியம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த பொண்ணோட பைத்தியக்காரத்தனத்தினால்தான் அந்த பத்ரா என் மேல கோவப்படுறா. பாவம் புறாவுக்கு என்னையா தெரியும் பைத்தியம் என்ன தரும்னு? ஏ புறா, அவ பருப்பு என்கிட்ட வேவாதுன்னு அவகிட்ட போய் சொல்லு. உனக்கு லவ் ஸ்டோரினாலே பிடிக்காது. அந்த மாயா பொண்ணு உன்னை விட மாட்டா. இத நீங்க 2 பேரும் விட்டாலும் இதோ வந்திருக்க இந்த புறா இருக்குல்ல, அது தூரு வந்துகிட்டே தான் இருக்கும். அம்மா தாயே, மாயனூர் தாயே, 10,001 ரூபாய் உனக்காக நான் கட்டிடுறேன். இந்த மாயாக்கு பெரிய ஆசைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னோட இந்த சின்ன ஆசையை மட்டும் நிறைவேத்திரு. அந்த குரங்கோட மனசு எப்படியாவது மாத்திரு. திமிர் பிடிச்ச இறக்கமே இல்லாத அந்த கல்லு மனசை எப்படியாவது மாத்தி கொடுத்தாயே. என்னோட இந்த வயசு முடியறதுக்கு முன்னாடி அந்த முட்டா பையகிட்ட மாயா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்ல வைக்கிறியா? சுத்தி இருக்கிற ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்த நீ மட்டும்தான் தாயே இருக்க. அம்மா தாயே. இதுக்கான காலமும் நேரமும் இது இல்ல. என்ன விட்டுரு, மறந்துடு. அந்த லூஸ் எழுதுறதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த லூசு இல்ல. இனிமே உனக்கு ரிப்பன் இல்ல. என்ன தாயே, காசு இல்லாத நேரத்துல இவ்ளோ ரிப்பன் வாங்கி கட்டினதுக்கு சின்னதா ஒரு பிரயோஜனம் கூட இல்லையே. போதும், இனிமே உனக்கு ஒண்ணும் கிடையாது. மாயா, மாயா ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா மாயா. மசால் வடை வரலன்னு ஜோசப் அண்ணே கோவமா இருப்பாரு. இதை எடுத்துட்டு போ, சீக்கிரமா போ. என்ன கத்தி கூப்பிடுறதுக்கு பதிலா இத நீயே கொண்டு போய் கொடுத்துருக்கலாம்ல. என்னது, நான் என்ன சும்மாவா இருக்கேங்க? உன்ன மாதிரி ஆஸ்பத்திரிக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணலனா ரமேஷ் என்ன ஒரு வழி ஆக்கிடுவாரு. ஆமா, பெரிய ப்ரமோஷன் வந்துட்டாரு அன்னதாதா. எல்லாரும் சேர்ந்து அவனை தலையில தூக்கி வச்சிருக்கீங்க. திமிர் பிடிச்சவன் குரங்கு. இங்க பாருமா, நல்லவங்கள அப்படிலாம் பேசக்கூடாதுமா. பழைய பகைய வச்சு
இந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி நம்ம 2 பேரையும் பிச்சை எடுக்க வைக்கிறேன்னு சொன்னான். அன்னைக்கு அந்த பத்ரனும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்தப்போ இங்க உதவுறதுக்கு யார் இருந்தா? அந்த ரமேஷ் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்காக கேஸ் நடத்திட்டு இருக்காரு. சரியான நேரத்துல யார் நமக்கு உதவுறாங்களோ அவங்கதான் நமக்கு கடவுள் மாதிரி. இந்த அம்மாவை பாத்தியா? நான் என்ன ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணா? நடந்தது எதுவும் எனக்கு தெரியாத மாதிரி என்கிட்ட இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அட நில்லு மாயா, இப்ப மாய கனவுலாம் காண்றியா? ஏன்னா இப்ப தனியா பேசிக்கிட்டு இருக்கியா, அதான். ஓ அம்மா கிட்டயும் உன்கிட்டயும் சொல்லிருக்க, அந்த வெட்டி பயலுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுருங்க, கௌரவமா வாழறதுக்கு ஒரு வழி பண்ணி தரேன்னு. எங்க நத்தைய பிடிச்சு மெத்தையில படுக்க வச்சாலும் அது படுக்காது இல்ல. புத்தி இருக்கிறவங்க நீ சொல்ற மாதிரி செய்ய மாட்டாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா என் பின்னாடி சுத்துறதை நிறுத்திட்டு வேற வேலையை பாரு. அவ விரிக்கிற மெத்தையில படுக்கலான்னு கனவு காணாத, 2 பேரையும் வெட்டி போட்டுருவேன். மசால் வடை இல்லையா ஜோசப்? மசால் வடைலாம் கண்ணாடி பாக்ஸ்ல தான் இருந்தது. இப்ப என்னாச்சு? அது எங்கேயாவது வெளியே போயிருக்க? தோ வந்துருச்சே மசால் வடை. வந்துருச்சு மசால் வடை வந்துருச்சு. இத பாருமா, மசால் வடைங்கிறது நான் கண்ணாடி பாக்ஸ்ல வச்சு அழகு பாக்குறதுக்கு இல்ல. இந்த மசால் வடைன்னு சொல்றத செஞ்சுதானே கொண்டு வரணும். எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? அத போய் எங்க அம்மா கிட்ட கேளுங்க. ஓஹோ, அதுக்கு நீ ஏதாவது உதவி செஞ்சாதானே? அதத்தானே இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். ஏய், அந்த மசாலா வடைன்னு சொல்றியே, அதை எடுத்துட்டு வா. டே கண்ணா, என்னக்கா? இந்த மசால் வடைன்னு சொல்ற இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. ரமேஷ் அண்ணா, மசால் வடைன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? இந்தாங்கண்ணா. ஓவர் ஆடாதே. இங்க பாரு, உங்ககிட்ட கேட்ட நீ தானே கொண்டு வந்து தரணும். நீங்க சொன்ன உடனே செய்யறதுக்கு நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல. வந்துட்டாரு ப்ரமோஷன் முதலாளி. அப்புறம் எனக்கு ஒரு பேர் இருக்கு. ஓ, உனக்கு அவ்வளவு பெரிய பேரெல்லாம் கிடையாது. பெருமையான பேர் வைக்கிறது ஏன் ஐஸ்வர்யா ராயா? உங்களுக்கு அதானே தேவை. மினிமம் அதாவது வேணும். இல்ல ஜோசப்பண்ணா, அந்த நல்ல அம்மாவோட வயதுல இந்த பொண்ணு எப்படி வந்து பிறந்தா? ஐயோ ஐயோ, பத்திரம் வந்திருக்க. கொஞ்சம் இங்க வாய. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன் 2-3 வண்டியை உடைச்சிருக்கல, அதுக்கு காசு தர வேண்டாமா? அத நானே வந்து வாங்கியிருப்பேனே. நமக்குள்ள என்ன கணக்கு வேண்டி கிடக்கு? கணக்கெல்லாம் அப்பப்ப தீக்கிறது தான் என்னோட குணம். அது யாரா இருந்தாலும். ஏய், அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க வேண்டிய சாப்பாடுல எடுத்து வை. மத்தவங்க முன்னாடி சீன் போடுறவங்கள பார்க்காம போய் வேலையை பாரு. சரிங்க மாமா, உடனே கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க அங்க வந்துருவீங்கல்ல? மாமா, நீங்க இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல வந்துட்டு சாப்பிடுறீங்களா? வந்துட்டு தான் சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணி வைக்கிறேன். சரியா? என்னதா எப்ப பாரு மீன் குழம்பு கேப்பீங்க, ஆனா செஞ்சு வச்சு சாப்பிடுறது இல்ல. இன்னைக்கு நீங்க சாப்பிடல, நான் ஊட்டி விட்டுருவேன். குமாரண்ணா, வண்டியை வாங்குறதுக்கும் உடைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஆனா சிலருடைய மனசும் அவரோட முடிவையும் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கணக்கு வேற. எத்தனை தடவை கூட்டி கழிச்சாலும் முடியாது. நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, என்ன உடம்புக்கு? காய்ச்சல் தான்ப்பா. பசிக்குது இல்ல? இந்தாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ரமேஷ் அண்ணா, ஜோர் அடிக்குது, ஏதாவது சாப்பிடணும்ல? வேண்டாம், நீங்க என் கூட இருந்தா போதும். உன்னை யார் எங்க படுக்க வச்சது? அதோ அந்த அக்கா தான். அப்படியா? ஐயோ, என்னங்க சிஸ்டர் இது? நான் அப்புறம் பேசுறேன். ஜுரத்துல கஷ்டப்படுற அந்த குழந்தைய கீழே படுக்க வச்சுட்டு நல்ல மாடு மாதிரி இருக்கிறவன பெட்ல படுக்க வச்சிருக்கீங்க. என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? அது நான் சொல்றேன். அது நீ தினமும் இப்படி மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஷோ காமிக்கிறல்ல, அதுக்கு அந்த கோஷி டாக்டருடைய சப்போர்ட் வேற. நடக்கட்டும். ஹலோ, இது ஒரு சர்க்கார் ஹாஸ்பிட்டல். இங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. எங்களுக்கான உரிமைகளும் அதுல தலையிடுறதுக்கும் நிலைநிறுத்துறதுக்கும் தொழிலாளி யூனியன் இருக்கு. தெரியுமா உனக்கு? இங்க வேலை செய்யறவங்க எப்படி இருக்கணும் நீ சொல்லி தர வேணாம். என்னடா பண்ண முடியும்? ரமேஷ் விடுங்க, அவன் போட்டோம். நீங்க வாங்க வாங்கண்ணே.
கட்சிக்காரங்குள்ள சண்டை. கேஸ் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். அதுக்காக தான் அந்த ஆள் வந்திருக்கான். ஸ்ரீபனுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன். அதனால அவன் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு கொடுக்குறான். பணத்தோட வாயில தங்கப்பல் இருந்தா அதையும் புடுங்கி வித்துருவான் அவன். அந்த கை சுத்தம் இல்லாதட்டு உங்களுக்கு என்ன பேச்சு? கை சுத்தமுள்ள ஒருத்தர் இருக்கல்ல டாக்டர் கோசி, அவர்கிட்ட கேட்போம். ஐயோ, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் பீடி குடிப்ப? அது வந்து அட என்னோட தெய்வமே, தெரியாம வியாதி வந்தா அதுக்கு வைத்தியம் பண்ணலாம். தெரிஞ்சே வியாதிய வர வச்சுக்கிட்டா அவங்களுக்கு சிகிச்சை இல்ல, நல்ல சவுக்கு கொம்ப எடுத்து 4 வாங்கணும். பீடிய குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு மருந்து கொடுன்னு வந்துட்டாரு. பாத்து நுரையீரல் வெளியே வந்துட போகுது. இப்போதைக்கு இதை வாங்கி சாப்பிடு. இதுக்கு மேல நீ பீடி குடிச்சா அவ்வளவுதான். சரி கிளம்பு. என்ன டாக்டர் சார், என்ன ரமேஷ், இந்த ஹாஸ்பிடல்ல மனுஷங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்களா இல்ல சாக வராங்களா? அங்க ஜுரத்துல கஷ்டப்படுற குழந்தைய கீழே படுக்க வச்சுட்டு அந்த குழந்தையோட பெட்லயா போலீஸ் வந்து என்கொயரி பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவனாவே எழுந்து போயிடுவான். குழந்தைய பெட்ல படுக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நான் என்ன இறக்கம் இல்லாதவனா? ஆனா இது கொஞ்சம் ஓவர் தான் டாக்டர் சார். இதுதானே நம்மளோட நாடு. பணம் பகட்டு இருக்கிறவன் பட்டு மெத்தல இருப்பான், இல்லாதவன் ரோட்ல கிடப்பான். சரி, நீ எங்க போற? கொஞ்சம் உட்கார்றா. நாங்க உட்காரவும் படுக்கவும் வரல. அப்புறம் மனுஷனுக்கு மனுஷன் வேற்றுமை பார்க்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். அப்போ நீ ஒரு காரியம் பண்ணு. நீ எலெக்ஷன்ல நில்லு, ஜெயிச்சிடுவ. அதுக்கப்புறம் இந்த நாட்டை நீ நினைச்ச மாதிரி ஆக்கிடு. நான் இந்த வேலையை விட்டுட்டு உன் கூடவே வந்துடுறேன். நான் போட்டி போடவும் வேணாம், ஜெயிக்கவும் வேணாம், ஆளவும் வேணாம். நல்லவங்க ஆண்டாலும் சரி, மகாத்மாக்கள் ஆண்டாலும் சரி, நான் பேச வேண்டியது பேசிக்கிட்டே இருப்பேன். இவனை திருத்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கேப்பல நெய் ஒழுகுதுன்னா டிரைவர் வண்டி நிறுத்து, நான் இறங்கணும். அடச்சே, டிரைவர் இல்ல, ஏசி இல்ல. ஓகே, தேங்க்யூ. பூ போல மனசு சுத்தமா இருக்கிற என் பொண்டாட்டி பின்னாடி சுத்தி அவளை மடக்க பாக்குறியாடா? உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. அங்காள பரமேஸ்வரி தாயே, ஐயோ என்ன கொல்ல பாக்குற? என்ன பண்ற? ஐயோ பேசாத நீ. என் பொண்டாட்டி பின்னாடி சுத்தி என் வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறே. உன் நெஞ்சில ஊழி ஏத்தி உன் நெஞ்சு சார எடுக்கிற பாரு. இருடா, ஒரு கொலைக்கு 10-15 வருஷம் தண்டனை, அது தெரியுமா? சில நேரங்கள்ல தூக்கல கூட போடுவாங்க. 5-6 வருஷம் தூத்துக்குடியில கப்பலுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு உள்ள வேலை பார்த்தவனா. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கொலை கேஸ்ல சென்ட்ரல் ஜெயில உள்ள இருந்தவனா. இப்பெல்லாம் கொலை கேஸ் இந்த கிரிதருக்கு புல்லு புடுங்கிற மாதிரி. அதோட பாளையங்கோட்டை ஜெயில சிங்கம் மாதிரி இருந்தவன்டா. என்ன கோவிந்தா நீ சொல்ற? இந்த ஒளி மேல சத்தியம், எனக்கு ஒரு கல்லற வாழ்க்கை இல்ல, வெறும் ஆன்மீக வாழ்க்கை மட்டும்தான். அது கல்லற வாழ்க்கை இல்ல, அது இல்லற வாழ்க்கை. ஐயா, அது எழுத்து மழை. என்னோட பிரச்சனை இல்ல, அதே மாதிரி அதுலயும் ஒண்ணு இல்ல, விட்டுடுங்க. ஏன்பா எல்லா விஷயத்தையும் இப்படி ஓப்பனா சொல்லி பிரச்சனை பண்ணிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் மட்டும் ரமேஷுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இத பத்தி ரமேஷ் கிட்டே கேப்போம் வாங்க. ஒரு வண்டியில இவ்ளோ பொருளா இருக்கும். இது வண்டியோட என்ன பார்ட்டு? அது வண்டியோட கிட்னி. வேலையை பாரு ரமேஷ், வண்டியோட தொட பீஸும் கிடைச்சிருச்சு. ரமேஷ், கிரிதரனுக்கும் கோவிந்தனுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை. கேவலமான கேஸ். என்னது? கிரிதரன் பொண்டாட்டி கிட்ட கோவிந்தா ஏதோ கிரியோட பொண்டாட்டி. கிரிக்கு எங்க பொண்டாட்டி? டிரைவர் வர்கீஸ் பஞ்சராக்கிய டயர் இவன் பஞ்சர் ஒட்டி அது ஸ்டெப்னே தானே வச்சிருக்கான். அப்புறம் என்ன? எப்படி இருந்தாலும் வண்டி ஓடுது இல்ல. இதுக்கு நடுவுல ஆசாரி ஏதாவது உளி வச்சிருப்பானோன்னு ஒரு சந்தேகம். நீ வந்து கேளு, அப்பதான் 2 பேரும் அடங்குவாங்க. என்ன இது? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வெளியே தெரியலாமா? இல்ல ரமேஷ், இந்த பாழா போன நெஞ்சில நான் ரகசியமா தான் ஒளி வச்சேன். ஆனா இந்த பரதேசி திடீர்னு கத்தி ஊரை கூட்டுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இவன் பொண்டாட்டின்னு இவன் சொல்ற, இவனோட அந்த பொண்டாட்டி அந்த ரோசல் எனக்கு வாழ்க்கையில அது இல்ல. லைஃப் இன்சூரன்ஸ் தவிர வேற ஒரு பந்தமும் இல்ல.
அவ ஒரு எல்ஐசி ஏஜென்ட், நான் அவகிட்ட பாலிசி எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். யாரோ என்னமோ சொன்னான்னு கேட்டுக்கிட்டு இவன் என்ன உடைய எடுத்து கொல்ல வரான். மானம் போகுது. மானம் போகட்டும், ஊர் மக்கள் முன்னாடி இவன் மானம் போகட்டும். நன்றி கேட்டவனே, நடு ராத்திரியில வெள்ளை வேட்டிய தலையில போட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வெளியில நல்ல பொம்மை மாதிரி பதுங்கி போயிட்டு இருக்கான். சரி, என பொம்பளை போறீங்க. வெள்ளை வேட்டியா? ஆமாடா. பொய், அவ்வளவும் பொய். இப்போ உனக்கு புரிஞ்சு போச்சா ரமேஷா, இது யாரோ சொன்ன பொய்ன்னு? என்கிட்ட வெள்ளை வேட்டியே கிடையாது, வெள்ளை கலர் வேட்டியே கிடையாது. நவருங்க. வெள்ளை வேஷ்டியா லுங்கியான்னு இவ்ளோ கரெக்டா உனக்கு யார் சொன்னா கிரிதரா? என் பொண்டாட்டி ரோசி, பக்கத்து வீட்டு மனோஜும். மனோஜா? அது யாரு மனோஜ்? அந்த நாய் இருக்குமே, அந்த வீடா? நாயா? பசு. நாய் இருக்கிற வீடா பசு இருக்கிற வீடா அப்புறம் பேசிக்கலாம். ஏன் தம்பி ரமேஷா, என்ன இப்படி சந்தேகப்பட்டு பார்க்காத. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையா சொல்றேன் ரமேஷ். ஒரே ஒரு உளிய வச்சுக்கிட்டு ஆன்மீக வழியில நடந்துகிட்டு இருக்கிற சன்னியாசியான என் மேல அவதூறு பரப்பினா என்னோட குலதெய்வமான கருப்பசாமி பாத்துக்கிட்டு சும்மா இருக்காது ரமேஷ். அது நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ரோசியை பார்க்கணும். நானும். அது வரைக்கும் ஒரு கமர்ஷியல் பிரேக். யார் வீட்டு ப்ரோக்ராமுக்கு யாரா பிரேக் விடுறீங்க? இப்போ அந்த ஆச்சாரியோட விளையாட்டு என்னன்னு எனக்கு புரியல பாச்சு. கிரிதரா, திடீர்னு ஒண்ணுமோ யோசிச்சு கிணத்துல குதிச்சிட்டேன்னா மறுபடியும் வேற ஒண்ணு யோசிச்சு திருப்பி மேல வர முடியாது. நீ சொல்ற இந்த ரோசியோ பையனோ யாருமே மேல ஏறி வர ஒரு கயிறு கூட போட்டு தர மாட்டாங்க. நான் என்ன பண்றது? அவனுக்கு ஃபுல்லா சரக்கு கொடுத்து அவனை தூக்கி ஆத்துல போட்டு. அது வேண்டாம், அவனுக்கு நீச்சல் தெரியும், தப்பிச்சிடுவான். அப்புறம் வேற என்ன பண்றது கிரிதரா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அவனுக்கு விஷம் கொடுத்து நான் கொன்னுறேன். விஷம் கொடுத்தா இப்ப அவன் குடிச்சிருவான் பாரு. அவனுக்கு பிராந்தில விஷத்தை கலந்து கொடுத்து கொள்வனே. அது ஐடியா. ஆனா சரக்குல ஸ்மெல் வருமே. ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கே. அது என்ன? அரை கிளாஸ் பிராந்திய ஊத்தி அரை கிளாஸ் ஒரு பயங்கரமான விஷத்தை கலக்கணும். அது கூட கொஞ்சம் பாதாம் பருப்பும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் குங்குமப்பூவும் கொஞ்சம் தேனை கலந்து கலக்கி கொடுத்தன்னு வச்சுக்கிய, நல்லா பாயாசம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருவான்ல. அறிவேட்டவனே, இவ்வளவு நல்ல நல்ல விஷயம் எல்லாம் சேர்த்து அவனுக்கு ஏன்டா கொடுக்கணும்? அதை நாமளே குடிச்சிடலாம் இல்லையா? சாரிடா, நான் மறந்துட்டேன். ஐயோ, ரமேஷ் என்ன வராரு? வந்துட்டான். சரக்கு குடிச்சு வை. வேணாம், அந்த மாதிரி மரியாதை எல்லாம் கொடுக்க வேணாம். இல்ல, நாங்க சும்மா விளையாட்டு தான், ஒரு காமெடி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். முதல்ல இந்த மாதிரி கண்டவங்களை கூப்பிட்டு வீட்டுல தண்ணி அடிக்கிறது நிறுத்து. அப்பதான் உன் வீட்டுல பாதி பிரச்சனை தீரும். நீ பொண்டாட்டின்னு சொல்ற உன்னோட பொண்டாட்டி ரோசி இங்க இருக்கா? அவ எங்க போயிருப்பான்? லைஃப் இன்சூரன்ஸுக்காக பக்கத்தூர் வரைக்கும் அவன் போயிருப்பான். அவ இப்ப வந்துருவா. அதோ அக்கா வந்துட்டாங்க. ஓ, 100 வயசு. இப்பதான் உங்களை பத்தி பேசி நாக்க மடக்கி உள்ள வச்சேன். ரமேஷ் எப்போ வந்தீங்க? அந்த ஆசாரி கோவிந்தனால இங்க ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டேன், அதனாலதான் அங்க வந்து. அந்த ஆள் சரியில்லை. அவன் பார்வையும் அவன் சிரிப்பும். அவரோட பார்வையும் சிரிப்பு நீ எதுக்கு பார்த்த? நீ அவரை பார்த்தனால தானே அவர் சிரிக்கிறது தெரிஞ்சது. நீ அவரை பார்த்து அவர் என்ன பார்த்தாரு? ஆசாரி மேலையும் தப்பு இருக்கு, உண்மையிலையும் தப்பு இருக்கு. எனக்கு பசிக்குது. நான் இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். வாப்பா. டேய் பச்சை முட்டை, சரக்கு அடிச்சிடாத. இப்ப வந்துடுறேன், நீ போயிட்டு வா. அந்த மனோஜ் வீடு அது? அந்த நாய் இருக்கிற வீடு தானே? அதோ அந்த வீடு தான். நைட் ஆனா போதும், அந்த நாயெல்லாம் ஒரே தொல்லை. இனிமே உன்னை இந்த ஏரியாவில எங்கேயாவது பார்த்தேன்? நிஜமா, நான் இப்பெல்லாம் வேற வழியா தான் இங்க வர்றேன். இந்த வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது பார்த்தேன்னா இந்த வண்டியோட என்ஜின் உடைச்சு போட்டுருவேன். இன்ஜின் இருந்தா தானே வண்டி ஓடும். அது மட்டும் இல்ல, அந்த ஆசிரியர் எப்ப காசிக்கு போவான்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஆசிரியர் கண்டுபிடிக்க என்னால முடியாது. ஏற வண்டியில சரக்கு போதில உண்மையை உளறிட்டனோ. யாரது? யாருன்னு கேக்குறான்ல? கைலாங்கட தாமோதரன்னு சொல்லுவாங்க. காலனா? இல்லடா, கைலாங்கட தாமோதரன். அது யாரு? ஓ அப்பந்தான். அப்பா பத்தி பேசினா? அப்பா தான்டா சொன்ன, திருடனா சொன்ன. திருடனா? அது சரி. அப்ப திருட வந்திருக்கீங்களா? அப்ப போலீஸ் கூப்பிட்டு தான் சொல்லணும். திருட 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 கத்தாதடா, வாய மூடுறா. பக்கா திருட. சொந்த அப்பனையே திருடன் சொல்றியாடா? அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டாருடா. கடவுள் மன்னிச்சிடுவாரு. கடவுளோட காசு இல்ல. ஏன் காசு இல்ல 4300 எடுத்துட்டு போனது? கொஞ்சம் வழி விடுப்பா. எங்க போறீங்க? மறுபடியும் திருட போறீங்களா? உள்ள போறது உங்க அப்பன். அவன் பையனுடைய காசை அப்ப எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? ஆமா, நான் கஷ்டப்பட்டு வண்டி வாங்கி உடைச்சு வித்து எடுத்த காசு. அது திருடிட்டு போய் 10-15 நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கீங்க அப்பான்னு சொல்லிட்டு. திருட. ஆஹா, அப்போ நான் பழைய ரகசியத்தெல்லாம் சொல்ல வேண்டியது வரும். வேணுமுன்னே வெளியில போய் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் காதுல கேட்கிற மாதிரி சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவீங்க? திருடன்
நீ பெரிய திருடன்னு சொல்லுவேன். யாரு நானா? ஆமா, என் பொண்டாட்டி செத்து போன பிறகு அவளுடைய நகையெல்லாம் நான் புதையல் போல பாதுகாத்து வச்சிருந்தேன். 3 பவுனு செயின், 2.5 பவுனு நெக்லஸ். 17 வயசுலே எல்லாத்தையும் திருடிட்டு போன உன்ன திருடன்னு சொல்லாம போலீஸ்னு சொல்லுவாங்களா? சொல்றா? ஆனா அன்னைக்கு நான் மீச கூட முளைக்காத சின்ன பையனதா இருந்தேன். அப்படியா? அப்படின்னா நான் இப்ப மீசெல்லாம் நிறைச்சு போன ஒரு வயசான கிழவன் தானே. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? திருடன காசா இருந்தாலும் புதிய சட்டை, புதிய வேட்டி, ஒரு தங்க செயின் கூட வாங்கி போட்டிருக்காங்க நினைச்சேன். ஆனா பணம் கொஞ்சம் பத்தல. அப்பா இதெல்லாம் ஏன் செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா மகனே? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்ரா, பிறந்த நாள். நீ இதை அதெல்லாம் ஞாபகமே வச்சுக்க மாட்டிய. நீ என்னுடைய ஒரே மக, உன் பிறந்த நாள் நான் மறக்க முடியுமா? என்னால அதையும் கொண்டாடாம இருக்க முடியுமா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? நல்லா இருக்கே. மகனோட பிறந்த நாள் அன்னைக்கு மகனோட பணத்தை திருடிட்டு போய் செலவு பண்ணி கேவலமா எங்க வந்து சிரிச்சு நிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? வெக்கம் சூடு சொர்ண. போடா லூசு பயல, நீ ஒரு நன்றி கட்ட புள்ளடா. எங்க என் 4300 ரூபாயை திருடினதுக்கு நான் நன்றி கட்டவன் தான். நீ என்ன வேணா சொல்லிக்கோ. இதெல்லாம் கேட்கறதுக்கு நானா பல பிள்ளைங்களா பெற்று வச்சிருக்கேன். ஒரே ஒரு பிள்ளை நீ தானடா. கேளு. நான் ஒரு கைலாங்கடக்காரனா இருந்தாலும் உன் அந்தஸ்த நான் பார்க்க மாட்டேனா? அசல் நாட்டு சரக்குடா, சுத்தமா காசன சாராயம். பாக்குறியா? எனக்கு கூட சாப்பாடு எடுத்து வை. எதை எடுத்து வைக்கணும்? சாப்பாடு வேணும்னா தனியா சமைச்சுக்கோங்க. திடீர்னு வந்து கேட்டா சாப்பாடு போடுறதுக்கு ஒன்னும் ஹோட்டல் இல்ல. ஆமாடா, நீ ஒரு சுயநலவாதின்னு எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பையனா இருக்கணும்னா நல்ல அப்பனுக்கு பிறந்திருக்கணும். இல்லனா இப்படிதான் இருப்பான். நல்ல அப்பாவுக்கு பிறக்காதது ஏன் தலையெழுத்து. அது உளறி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தாதீங்க. ஏமா, தாமோதரன் வந்திருக்காரு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில ஏதோ சண்டை போலன்னு நினைக்கிறேன். உன் தலையில லாரியோட டயர் விழுண்டா. ஜோசப், என் பையன் ஒரு சுயநலவாதி, பரதேசி. சொந்த அப்பனுக்கு ஒரு பொடி சோறு கொடுக்காத தனியா உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கான். அதனால என்ன தாமோதரா, நீ இங்க இருக்கிறத சாப்பிட்டுக்கோ. உனக்கு பெரிய மனசு ஜோசப். ஜோசப், நாம தான் ஊசியாச்சே. வேண்டாம், சொல்றத கேளு. வாயாடி உன் மூஞ்சில சுடு தண்ணியை ஊத்திடுவேன். சாப்பிட எடுத்துட்டு வா. உங்க புள்ள கடையில இன்ஜின், போர்டு, நட்டு, போல்ட் எல்லாம் இருக்குல்ல, எடுத்துட்டு வாங்க. ருசியா குழம்பு வச்சு தரேன். வேண்டாம், நீ வேறமா கூட கூட பேசி. டேய் கண்ணா, வா என் கூட கொஞ்சம் அது வரைக்கும் வா. போ 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 போடா. ஜோசப், இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறவன் தூக்கு மாட்டிக்கிறதுக்கு கயிறை கொண்டு வரணும். சாப்பாடு எடு. நீ போடா. பரதேசி, உன்கிட்ட வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்தா அந்த வண்டியை வேற ஒருத்தருக்கு இன்னைக்கு நீ சத்தடா. டேய், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? சத்தடா இன்னைக்கு. ரமேஷ், என்ன தடுக்காத. என் கண்ணு முன்னாடி அப்பாவை போட்டு அடிக்கும் போது தடுக்காம நான் வேடிக்கை பார்த்து நிக்கணுமா? அப்பாவியா? யார் இவனா? இவன் செய்யற வேலையில நேர்மையே இல்ல. ஓ, நீங்க ரொம்ப நேரமா தவறாத உழைப்பாளியா? அதனால தானே திருட்டு வண்டி விக்கிறவன் பேரு கிடைச்சது. என்ன சொல்ல? விளையாடாதே, என்னோட சென்டர் போல்ட் நான் விடுறா. தலை நில்லு, தலை நில்லு. இது என்ன நான் விசாரிக்கிறேன். என்னடா நடந்தது? அது நான் ஒரு வண்டி கொண்டு வந்தேன். அது எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வித்துட்டேன். இவங்கிட்ட நீ அட்வான்ஸ் வாங்கணும்னு சொன்னானே, அதை திருப்பி கொடுத்தா போதும்ல? நான் இப்ப உனக்கு ஒண்ணு கொடுத்தேன். கொடுத்தல வாங்கினேன். நீ நான் கொடுத்தத திருப்பி கொடுத்தா நான் கொடுத்தது உனக்கு மறந்து போயிடுமா? இல்ல, அதத்தான் சொல்றேன். கொடுக்கல் வாங்குறதுல ஒரு மரியாதை இருக்கணும். ஒரு பொருளை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பொருளை அவங்க கிட்ட கொடுத்தாதான் அதுக்கு மரியாதை. இல்லையா ரமேஷ்? அதுவும் கரெக்ட் தான். கரெக்டான விஷயத்தை கரெக்ட் இல்லாத ஆளு சொன்னாலும் அது கரெக்ட் தானே. அதுவும் கரெக்ட் தான். சரிதானே? ஆமா, நீங்க கரெக்டா பேசுறீங்க. இனிமேல் இது மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. கேஸ் முடிஞ்சது, போங்க. எதுக்குடா விக்ரமா இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? நீயும் போ. என் பேரை கெடுக்க என்னென்ன அவதூறு பேசுனா. அந்த கிரிஜருக்கு தெய்வம் கொடுத்த தண்டனையை பாத்தீங்களா குமாரனா? பார்த்தேன். சிவனேன்னு இருக்கிறவன் கையில குச்சியை கொடுத்து அடி வாங்க வைக்கிறதும் கடவுள் தான். கிரிஜனுக்கு நல்லா வேணும். சரி, அவர் அடிக்க இவன் யாரு? யாரு? விக்ரமனா?
ஆமா, பெரிய விக்ரமன். அவருக்கும் 4 கொடுத்தாதான் சரியாகும். இந்த அப்பாவும் பிள்ளை யாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் வக்கீலுமா? அவ யாரா இருந்தா இருக்கட்டும், நீ எதுக்காக அவங்க கிட்ட ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு போற? அவனும் அவ அப்பனும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அத ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எப்படி சரியா வரும்? இங்க இருக்கிற எல்லா கேஸையும் இவங்க தீர்த்து வச்சிருவாங்களோ? எங்க போனாலும் கேஸ் நிறைய கேஸ் கட்டு மட்டும்தான் இருக்கே ஜோசப்பண்ணா. அதை ஏன் ஜோசண்ணா கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்க வேண்டியத நேரடியா கேட்க வேண்டியதானே? நாங்க ஏதோ ஊரு விட்டு ஊர் வந்தவங்க தானே. ஆமா, நீங்க எல்லாருமே இங்கே முட்டி முளைச்சு பெருசா வளர்ந்துட்டவங்க தானே. அதான் பயந்துட்டேன். ஜோசப்பண்ணா, நான் தனியா இருந்தா ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு சாப்பிட்டு இருப்பேன். இப்ப இவ்வளோ பெரிய டீசல் டாங்க் வச்சிருக்கிற ஒரு பழைய வண்டி வந்ததுனால என்னால சமைக்க முடியாது. சாப்பிட என்ன இருக்கு? ருசியா சாப்பிடணும்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிற மிஸ். அப்பாவுக்கு சமைச்சு போடவாவது ஒரு பொண்ணு வேணும்ல? ஆமா, அப்படி சொல்லுங்க ஆசாரி. புள்ளைக்கு கல்யாணம் பண்றதை விட்டுட்டு வீட்டையும் ரோட்டையும் நாட்டையும் திருத்துறாங்களாம். புள்ள கல்யாணத்தை நடத்தாம ஊர் பிரச்சனையை தீர்த்து வைக்க கிளம்பிட்டாரு அப்பா. அது சரி, எல்லா கேஸையும் தீர்த்து வைப்பீங்க தானே? ஆமா. நான் ஒரு கேஸ் தரேன், தீர்த்து வைப்பீங்களா? ஐயா, கேஸ் என்னன்னு பாத்தீங்கல்ல? இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா கொடுங்க. அது வந்து காதல் உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஒரு மனுஷனுக்குள்ள எப்பவுமே இருக்கக்கூடியது காதல். காதல் இருக்கிறவனும் இருக்கான், இல்லாதவனும் இருக்கான், கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க குடும்பத்துல நாங்க காதலுக்கு மரியாதை கொடுக்கறவங்க தான். ஆனா உளிய காதலிக்கிறோம். ஒரு விஷயத்தை பேசி முடிவெடுக்கலாம்னு நினைக்கும் போது நீங்க காதலுக்கு மரியாதை டயலாக சொல்லிட்டு இருக்க. இது வேற மாதிரி காதல். அதத்தான் நம்ம கோவிந்தனாசாரி தன் வேலையை எப்படி காதலிக்கிறேன்னு சொல்றேன். காதல், அன்பு, மொஹபத், லவ், இஷ்க், பியார் இப்படி எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த காதல். அதுதான் நம்ம மாயாவுடைய காதல். கேட்டதில்ல? காதல் தலைக்கேறி கிறுக்கு பிடிச்சிருச்சு. புரிஞ்சுதா? காதல்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்குமே. அதத்தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் கோவிந்தா. கல்லற இல்லற வாழ்க்கைய பத்தி எனக்கு தெரியாததுனால மேற்கொண்டு இத பத்தி நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ரமேஷ். டேய், ஒரு ஐடியா இருக்கு, ஒரு நல்ல ஐடியா இருக்கு. உங்க ஐடியா உங்கள மாதிரி தான் இருக்கும். பழைய ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் அதானே? அது இல்லடா தீவெட்டி. டேய், ஒரு பொண்ணோட காதல் இருக்க ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்மள போல கிடையாது, ரொம்ப உறுதியானது. பசி பட்டினிய கூட அவங்க சகிச்சுப்பாங்க. சாகுற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. நம்ம சொல்றதெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா வேற ஒரு பொண்ணு நம்ம மனசுல இருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அது போதும், ஏத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு பொண்ணு வேணும். நீங்க இத சொல்றதுக்காகவா நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? கல்யாணம்ன்றது எல்லாரோட வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். இது எதுக்கு நீங்க சீரியஸா யோசிக்கிறீங்க? அத நானே சொல்றேன். என்கிட்ட அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா மாயா. நீ மட்டும் ஓகேன்னு சொன்னேன்னு வையேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு கேட்கல. ஐயா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஆள் கிடையாதுன்னு நீங்க எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல, அது நீ நினைக்கிற மாதிரி நான் நான் என்ன யோசிச்சால்தான் இப்ப பிரயோஜனமே இல்லையே. நீ தான் என்ன அந்த மாதிரி நினைச்சிட்டியே. நான் தான் எந்த மாதிரி புரோக்கர்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குதே. டேய் முட்டாள், அவ என்ன வெறுக்கிறதுக்காக ஒரு நாடகம் நடத்த போறேன். அதுக்கு தான் ஒரு பொண்ணை கேட்டேன். ஓ, அப்ப ரியாலிட்டி ஷோல நடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்றேன். அதான், ஒரு பொண்ணு வரணும், ஆடணும், பாடணும். ஊருக்காரங்க எல்லாம் அவ கூட ஆடவும் செய்யணும். என்ன? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா டேட்டு சொன்னாதான் சொதப்பிடுவாளுங்க. கிரிஜா ராமநாதன் ஐயா வேணா, லத்திகா, ராதிகா, மணிமாலா இல்ல வேணா. இருக்கே ஒரு பொண்ணு இருக்காளே, அவ ஓகே. அவ தான் இந்த விஷயத்துக்கு கரெக்டா இருப்பா. நீ அது யாருன்னு சொல்லாம மறைக்காம என்கிட்ட விஷயத்தை சொல்லு. யார் இந்த பொண்ணு? கத்ரீனா. அது அமெரிக்காவில வந்து ஒரு புயல் காற்றுல. இவ்வளவு மிகப்பெரிய புயல் தான் ரமேஷ் அண்ணா. அவ ஒரு புயல் காற்று.
கிட்ட நான் வரும்போது நழுவித்தான் போடாதே, கை ரெண்டும் தட்டி காதல் கீதம் பாடடி. பார்வையில் கொன்னிட்டு என்ன நான் தந்துட்டு தேனள்ளி கொட்ட வாடகிட்ட கமனே. பழ பழ பப்பாளி நீ, தள தள தக்காளி நீ, பொறுமையை இழந்துட்டேண்டி செல்லமே. பல பல ஆசை உண்டு கிட்ட இன்று நீயும் உண்டு, அணிலுக்கு எங்கி நிற்கும் மாம்பழம் இது. ஜல்ல ஜல்ல நான் சலங்கை போல சிரிப்பை சிந்திடும் பெண்ணே, நில்லு நில்லு நான் ரகசியம் என்று காதில் சொல்வேனே. ராஜராஜ சோழம் போல அந்த நடிகம் வீரம், பார்வையாலே கண்ணி உள்ளம் கவர்ந்து செல்லும் வீரம். என் நெஞ்சுக்குள் என்றும் நீ ஒளி வீசும் சூரியன், என் விளையாட்டு தோழன் அந்த பள்ளி பருவத்தில். என் நெஞ்சுக்குள் என்றும் நீ ஒளி வீசும் சூரியன், என் உயிர் தோழனே நாயகன். பழ பழ பப்பாளி நீ, தள தள தக்காளி நீ, பொறுமையை இழந்துட்டேண்டி செல்லமே. பல பல ஆசையுண்டு கிட்ட இன்று நீயும் உண்டு, அணிலுக்கு எங்கி நிற்கும் மாம்பழம் இது. ஜல்ல ஜல்ல நான் சலங்கை போல சிரிப்பை சிந்திடும் பெண்ணே, நில்லு நில்லு நான் ரகசியம் ஒன்று காதில் சொல்வேனே. செல்ல குரலில் காண பாடும் சின்ன குயிலும் நீதான், ஈரவானில் தோன்றும் அந்த வானவில்லும் நீதான். என் மனக்கோவில் உள்ளே நீ சிலையாகி நின்றாய், என் உடல் வீணை மீட்டும் அந்த காமனிதானே. தூண்டில் போட்டாலும் இவன் சிக்காத விண்மீன், நல்லொழுக்கம் கொண்டவன் என் தோழன். ஹே கண்ணாடி நான் கல்லு, இப்ப உடைஞ்சு போகும் பல்லு. கண்ணில் நீதான் உள்ள, இப்போ போறோம் நீ தள்ளு. பொடி நான் தான் கெத்து, உன் மூக்குல விழுமே குத்து. உன் கதைய நான் முடிப்பேன், இப்ப மோதி பாப்போண்டே. சி, எல்லாம் போச்சு. பசார்ல ஆண்டு விழா இருக்கு, நான் ஆடணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து யாரோ ஒரு பொண்ணு கையால என்ன அடி வாங்க வச்சிட்டல. மேடம் சாரி, தப்பு நடந்துருச்சு. மாயா கிட்ட கொஞ்சம் கூட இந்த மாதிரி சக்தி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப உனக்கு கிடைச்சதுல்ல? ஆமா கிடைச்சது, ஆனா இப்படி கிடைக்குன்னு நினைக்கல. எங்க அந்த யங் மேன்? அப்படின்னா என்ன வர சொல்லி கூப்பிட்டான மடையா? ஓ ரமேசனா? உள்ளதா இருக்காரு. ஓ ரமேசனா உள்ள வரா, ஒளிச்சுக்குங்க. அப்படியே அடிச்சு. நீங்க தான் அந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணமே. அடுத்தது உங்களுக்கு தான், போய் வாங்கிக்கோங்க. நான் என்ன பண்ணேன்? நீங்க போங்க, நீங்க வா, எங்கேயாவது போங்க. நான் ஒளிஞ்சுக்கிறேன். நானே ஒளியறதுக்கு இடம் இல்லாம தேடிக்கிட்டு இருக்கேன். இரு நானும் வரேன். போ 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 போ. ரமேஷ் உள்ள இல்ல, நான் வெளியே போயிட்டேன். நான் இந்த ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ, யாரா வழியில இத வச்சது? நான் நிரபராதி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இப்போ ஓடி போன அந்த ஓல்டு மேன் தான். அவனை பார்த்தவனே நான் நினைச்சேன் அவன் ஒரு ஃப்ராடுன்னு. யார் அவன்? என்னோட ஒரு சொந்தம் வகையில பாத்தீங்கன்னா அப்பா. ஓ, அவ
அவரை பார்த்தா தோணல. எனக்கு தோணல, எல்லாரும் சொன்னாங்க, நம்பிட்டேன். யூ சோ ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸ் விடு. கூப்பிட்டா போதும், நான் உடனே வந்துடுவேன். ஆடலாம், பாடலாம். ஓகே ஓகே, பை பை. புலி போல வந்தது, போன மாதிரி போய். அவளுக்கு அம்மன் ஒரு கேடு. பத்ரா, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? கழுவி தள்ளி. ஆட்டம் பாட்டம் என்ன கேலி பண்றது, அதுவும் எனக்கு சொந்தமான ஏமன்ல நின்னு. யாருக்கு சொந்தமானதுன்னு கோர்ட் முடிவெடுக்கும். நிறுத்தடி, யார் இருக்காங்க தைரியத்துல ஆடுறீங்க? அது ரமேஷா? அவர் கடவுள் மாதிரி இருக்கிறதுனாலதான் நானும் என் பொண்ணும் நீ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்கோம். அக்கிரமமா? மரியாதையா என் இடத்த காலி பண்ணலனா நான் இந்த வீட்டை கொளுத்திடுவேன். அப்ப தெரியும் இந்த பத்ரனோட அக்கிரமம். பத்ரா, என்ன இந்த நேரத்துல ரெண்டு பொம்பளைங்க தனியா இருக்கிற இந்த ராத்திரி நேரத்துல வந்து நீ வா. ஐயோ, ரெண்டு பொம்பளைங்க தனியாவா? அதான் சப்போர்ட் பண்ண நீங்களா இருக்கீங்கல்ல. யோ கிழவா, செத்து போன என் அப்பனை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி எனக்கு சொந்தமாக வேண்டிய இடத்த இந்த கிழவிக்கும் செத்து போன அவ புருஷனுக்கு கொடுக்க வச்சது நீயும் சேர்ந்து தானே? சொல்லு. யாரும் யாரையும் ஏமாத்தி மோசடி பண்ணல. ஈவு இறக்கம் இருக்கிற மனசு உங்க அப்பா ஐயப்பா இருக்காருல்ல, அவருக்கு நிறையவே இருந்தது. உனக்கு அதுல ஒரு துளி கூட கிடையாது. அன்னைக்கு உங்க அப்பா தானமா கொடுத்த இந்த இத்துணுண்ட இடத்துக்காக நீ இப்ப போய் இந்த பொண்ணு அப்படின்னா நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வை. தானமா? அது கட்டுக்கதை. பேப்பர் கையெழுத்து எதுவும் இல்லல. சொல்லு கிழவி. அப்படி எதுவும் இல்லங்கிறதுனால அந்த ரமேஷ் கிட்ட சொல்லி எனக்கு எதிரா கேஸ் நடத்துறீங்க. எனக்கு எதிரா எப்படி ஜெயிக்க முடியும்? அவனுக்கு இந்த அம்மாவையும் பொண்ணையும் கூட்டிட்டு அடிக்கடி ஊர் சுத்தணும். ஆனா அதுக்கு தயா இந்த மூதேவிக்கு என்னடானா, அவன் கூட இருந்தானா பெருசா வீரம் வந்துடும். கூட்டி கொடுக்க சில மாமாக்கள் நீங்களும் இருக்கீங்க. சரக்கு நானும் தான் அடிப்பேன். ஆனா இப்ப நீ இங்க வந்து காமிக்கிற சீன் இருக்க, இது சரக்குனால இல்ல, உன்னோட திருட்டுத்தனத்தால தான். பால் மாதிரி மனசு இருக்கிற ரமேஷையும் இந்த பொம்பளைங்களையும் பத்தி இப்படிப்பட்ட கேடுகட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறியே, அது அந்த கடவுளுக்கே பொறுக்காது. பத்ரா, கை கால் எனக்கும் இருக்குடா. நான் அடிச்சாலும் உதைச்சாலும் அது உன் மேல படும். எங்க நில்லுடா, அவன் போதையில இருக்கான். நீ சரியா தானே இருக்க. அவனுக்கு அந்த தண்டனையை தெய்வம் கொடுக்கும். அத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். என்ன, எனக்கு சொந்தமானதை நான் வாங்கிக்கிறேன். அந்த வெட்டி பையன்கிட்ட சொல்லிடு, என் மண்ணை நான் விட மாட்டேன்னு. தள்ளியா கழுவா. அவனுக்கு தேவை இந்த மண் இல்ல, உங்க பொண்ணுதான். கேஸ் நடக்குது. ஒருவேளை ஜெயிப்போம், இல்ல தோத்துருவோம். ஒருவேளை தோத்துட்டு வை, அந்நொடியில பத்ர இந்த வாசல்ல வந்து நிப்பான். வீடு எரிக்கிறதுக்கும் உங்களை துரத்துறதுக்கும். ஆமா, மாயாவை பத்ரனுக்கு கட்டி கொடுத்தா என்ன? அவ அதுக்கு தானே ஆசைப்படுறான். பணம், சொத்து, சுகம் எல்லாம் இருக்கேன். அப்புறம் ஏதாவது சின்ன குறை இருந்தா அது ஒரு பொண்ணு நினைச்சா மாத்த முடியாதா என்ன? அவளோட மனசுல தெரியும். அதுதானே பத்ரனோட பிரச்சனையே. மாயா பசார்ல ரத்தம் சிந்த அவளோட இந்த விளையாட்டு காரணம் ஆகக்கூடாது. பத்ரங்கூட எதிர்த்து சண்டை போட்டு இங்க எத்தனை காரம் தான் வாழ முடியும்? இந்த உலகம் மாயா பஜாரையும் மாயனூரையும் விட ரொம்ப பெருசுன்னு எங்களுக்கு தெரியும். 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது நானும் என் அம்மாவும் உயிர் வாழ்ந்துக்கிறோம். அப்படி இல்ல, அந்த பத்ரனுக்கு பொண்டாட்டியா தான் வாழணும்னு ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். வாழணும்னா தானே யாரோட உதவியாவது தேவைப்படும். சாகிறதுக்கு அது வேண்டாம்ல. சொன்னா புரியாத பொண்ணுக்கு பட்டாதா புரியும். நான் வரேன். அந்த ஸ்ரீனில வாசு கூப்பிட்டு சாப்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக சொல்லுங்க. பொண்ணுட்டேமா, குமாரனை கூட நீங்க கோர்ட்டுக்கு வந்தா போதும், நான் இங்க இருக்கேன். தம்பி, சாம்பார்ல கால் போடாத, பாவம் வந்து சேரும். பாவம் சாம்பார். உன்னை பெத்தவ அவனோட கோர்ட்டுக்கு போயிருக்கா. பாத்தியா விக்ரமா, இவ கண்ட கண்ட பொறுக்கிகளோட அன்னதானம் பண்ண போறான். சொல்லடி வேணாமினிக்கு. ஐயோ, ஆஸ்பத்திரியில சாவ கிடக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ண போறான். விக்ரமா,
எனக்கு எதிரா கோர்ட்ல கேஸ் போட்டு அவனை நாம சும்மா விடக்கூடாது. என்ன செய்யணும்னு சொல்லு பத்ரா. அதான் சொல்லிட்டல்ல, தூக்கி எறிடா. நல்ல பேர் எடுக்கிறதுக்காக கொண்டு போற உனக்கு ரமேஷனுக்கு இருக்கிற பிரச்சனை அது உங்க பிரச்சனை. பாவம் அங்க ஹாஸ்பிடல்ல பட்னியா சாப்பிடாம கிடக்குறாங்களா, அவங்க சாப்பாட்டுல காமிக்காத உன் வீரத்தை. பொறம்போக்கு அவகிட்ட சொல்லிடு, என்கிட்ட வச்சுக்காதன்னு. நீ அடிச்சா சாரை தான் வரும், நான் அடிச்சா இடியோட சேர்ந்த மழை பெய்யும். உன்னோட அந்த மண்ணும் அவளுக்கு பிடிச்சா அந்த பொண்ணை எடுத்துக்கோ. ஆனா அப்பா அவங்களோட சோர்ல மண்ணு போட்டா பத்ரா நீ வாழணும்னு நினைச்சாலும் இல்லாம போயிடுவேன். இது வெறும் சாப்பாடுதான். நேரம் காலத்துக்குள்ளது வயிற்றுக்குள்ள போகலன்னா எவ்வளவு பெரிய பத்ரனா இருந்தாலும் ஏந்திச்சு நிக்க முடியாது. இந்த சாப்பாடுக்காக பல பேர் காத்திருந்தாங்க. இது யாரும் சாப்பிடலன்னா இந்த சாப்பாடு கூட மன்னிக்காது. இது நீயே சாப்பிடு. சாப்பிடா சாப்பிடு சாப்பிடுறா சாப்பிடு. இனிமே உன் ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கிறது தான் நல்லது. இல்லைன்னு அதோட முடிவு உனக்குதான். எதுக்கும் பயப்படாதீங்க. இப்ப எப்படி இருக்கு? நார்மலா தானே இருக்கு. சிஸ்டர், ரிப்பீட் த சேம் மெடிசன். ஓகே டாக்டர். இங்க பாருங்க, ரமேஷால நேர்ல வர முடியாதனால எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்து அமைச்சிருந்தாரு. டாக்டர் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்க. என்னடா? ஆளுங்க முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. ஒரு தப்பு நடந்துருச்சு, நான் அந்த இடத்துல இல்ல. அதனால என்ன, நான் அந்த இடத்துல இருந்தேன்ல. விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். உடனே நல்ல கடையா பார்த்து சிக்கன் பிரியாணி வாங்கி நீ கொடுத்து அனுப்புனதா நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இது போதுமா? ஆனா காசை கொடுத்துடணும், மறந்துடாத. யானையே தரேன்னு சொல்லி ஏமாத்தலாம், சாப்பாடு தரேன்னு சொல்லி ஏமாத்த முடியாது. நீங்க தான் டாக்டர், உண்மையான டாக்டர். ரொம்ப புகழா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு? பெரிய ஆக்சிடென்ட், ஆள் பழைப்பாங்களான்னு தெரியல. என்ன விஜயன்? அண்ணே ரமேஷ் அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு? நீ எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல தான். ஒரு முக்கியமான விஷயம், சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்னன்னு சொல்லு. நீங்க உடனே வாங்கண்ணே, வந்து சொல்றேன். இதோ சட்டையை மாட்டி உடனே வரேன்.
ரமேஷ் அண்ணா, என்ன விஷயம்? அது எங்க யாருக்கும் எதுவும் புரியல, அதான் உங்களை வர சொன்னேன். வாங்க. உங்க அப்பாவுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்ல? இல்ல, என்னாச்சு? கொஞ்ச நாளா அவரை காணோம். அவர் எப்பவும் அப்படிதான், போனாருன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவாரு. நேத்து ராத்திரி ஹைவே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவர். நீ எங்கடா? இதோ இங்கதான் சார். நிறுத்து. நேத்து நீ எங்கிருந்தோ ஒரு வண்டியை கட்டி இழுத்து வரும்போதே நினைச்சேன் பின்னாடி போலீஸ் வருவாங்கன்னு. அந்த வண்டி மேல சத்தியம், அந்த வண்டிக்கு ஆர்சி புக்லாம் ஒரிஜினலா இருக்கியா? இது யாரு? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார், ஆனா என் பேர் கிரிதர். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஐயோ தப்பா சொல்லிட்டேன். நீங்க கேட்டதுக்கு தான் சார் நான் பதில் சொன்னேன். அப்புறம் எதுக்கு நீ என்ன பார்த்து பதுங்கின? நேத்து இவங்க இங்க ஒரு வண்டியை கொண்டு வந்து வித்தது உண்மைதான், ஆனா சத்தியமா அது ஒரு வருட்டு தீண்டி இல்ல, இல்ல திருட்டு வண்டி இல்ல. என்ன சார் பண்றது, நான் எது பண்ணாலும் என்ன எல்லாரும் சந்தேகமா பாக்குறாங்களே. அது எதுக்கு? என்ன இந்த சூரிய கிரகணத்துல பிறந்தனால என்ன தப்பா பாக்குறாங்க சார், ஆனா நான் ரொம்ப நல்லவன் சார். திருட்டு முகமா இருந்தாலும் ஆளு ரொம்ப நல்லவன். ஆமா சார். கூப்பிடுறவன் அந்த ரமேஷ் தான். ஓ, ரமேஷ் அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா? ரமேஷோட எந்த அடிதடி கேஸ் சார்? அப்படின்னா அந்த ஆளு பிரச்சனைக்காரன் போல இருக்கு. இல்ல பிரச்சனைக்காரன் இல்ல, பிரச்சனைய சால்வ் பண்ணுவான், சிலப்ப பிரச்சனைய ஆரம்பிப்பான். வண்டி உடைக்கிற இடத்துல தான் இருப்பாரு. வாங்க வாங்க வாடா. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த மாயனூர் மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே இல்ல இவ்ளோ லட்சணமான மூஞ்சி. அப்புறம் நீங்க மட்டும் கண்ணாடியை பார்த்து ரசிச்ச போதுமா? உங்க மேல உயிரையே வச்சு பின்னாடியே திரியிற ஒருத்தி இருக்கா. யாரு? நான் தான். வேணா, அடி வாங்குவே. போ. அதோ அவர்தான் சார். நேத்து ஆக்சிடென்ட்ல இறந்து போன நான் இல்ல. நல்ல கேள்வி, நல்ல பதிலும் கூட. வாயை திறந்து பேசாத உங்ககிட்ட அப்பவே சொன்னல. இப்ப கேட்டல. யூ ஷட் அப். ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு இருக்கணும். உன் சொந்த ஊர் எது? உனக்கு ஊரே கிடையாதா? உன் வாயில என்ன போண்டாவா? ஷட் அப். இன்னும் சார் சொன்னனால வாய்க்கு ஷட்டர் போடு. உனக்கு இல்ல. சரி. இறந்து போனவன் ஊரு பேரு இப்படி ஒரு விவரமும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த பாடிய பார்த்த உடனே இந்த அட்டெண்டர் உன்ன கூப்பிட்டுருக்கா, நீயும் ஆஸ்பத்திரி போய் பாத்துருக்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன தேடி சார் இங்க வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன அங்கிருந்து பார்த்த உடனே சார் இப்படி ஜர்க்கானதுக்கு என்ன காரணம்? அந்த காரணம் தான் சார். இந்த காரணத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம். இப்ப காரணம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னும் வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். தெரியல. சரி, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அந்த ஆளோட பையனோட அந்த ஊரு வீடு எதுன்னு. அந்த ஆள் எங்க? யாரு? அதான் உங்க அப்பா. சார், என்னோட அப்பாவை பத்தி பேச எனக்கு கோவம் வரும். ஒரே மாதிரி இருக்கிறதுனால டிஸ்டர்ப் பண்றீங்களா? ஒரு ஆளு யாருன்னு கண்டுபிடிக்க எந்த காலத்துல என்னெல்லாம் வழி இருக்கு அது உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா?
ஐடென்டிட்டி கார்டு, ஆதார் கார்டு, அந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ், அந்த மாதிரி நிறைய பேப்பர் எல்லாம் வண்டிக்கு. நீ சொல்ற இந்த கார்டு டாக்குமெண்ட்ஸ் இது வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. வண்டி வேற கோவா ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? என்ன செய்யணுமோ அதை எங்க டிபார்ட்மெண்ட் செய்யும். நான் கேட்டது மட்டும் நீ பதில் சொல்லு. உங்க அப்பா எங்க? அப்பா வந்து கொஞ்ச நாளா எங்க போயிருக்காரு, என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஓஹோ, அதான் விஷயமா? அப்பா காணாம போய் பல நாள் ஆச்சு. அத பத்தி நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? இல்லையே சார், என்னோட அப்பா காணாம போறதெல்லாம் முதல் தடவை இல்ல. அவர் ஊரு சுத்துற ஆளு. திடீர்னு வருவாரு, திடீர்னு போயிருவாரு. நானும் திரும்ப வருவேன். வேணும்னா ஒட்டு மொத்தமா வந்து தூக்கிட்டு போவேன். அப்பனையும் அவனையும் ஞாபகம் வச்சுக்க. அண்ணா ரமேஷண்ணா, எனக்கு ஒரு டவுட். இந்த செத்து போன ஆளை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலண்ணே. ஒரு பர்ஸோ கார்டோ எதுவுமே இல்லாதப்போ அதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ரமேஷண்ணா, எனக்கு என்னமோ இந்த ஸ்டீபன் மேலதானே ஒரு டவுட் இருக்கு. நேத்து பாடி அங்க வந்தப்போ அவன் மட்டும் தானே அங்க இருந்தான். அவனை அடிச்சு கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஸ்டீஃபன், ஒரு நிமிஷம் வாயே. நீ கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு நான் யாரு? உன் வீட்டு வேலைக்காரனா? வேணாம், நாங்க வரேன். என்னோட வேலையே நான் தானே முடிக்கணும். வேணா, நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. டியூட்டி டைம்ல என் மேல கைய வச்சேனா பெரிய பிரச்சனை ஆயிடும். டியூட்டியா? இது என்னடா டியூட்டி டைம்ல உன்னோட டியூட்டி? எட்ரா, நேத்து ஆக்சிடென்ட்ல இருந்தவரோட பணத்தையும் பெருசையும் எட்ரா. நான் கொடுத்துறேன். டாக்டர், அந்த ஜெனரல் வார்டில் இருக்கிற மணிகண்டனுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அந்த ஆளோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க சார். சார், அவங்கதான். இங்க பாரு, வர்றவங்க அந்த செத்து போனவனோட சொந்தக்காரங்க. இப்போதைக்கு நீ அவங்கள பார்க்காத, போ. வா. ஏண்டா, இன்னும் நீ அதை விடலையா? நான் அதை விட தயாரு. அந்த ஆளு தன்னை விட்டு போக மாட்டேங்கிற. ஒரு ஆளை போல 7 பேர் இருக்கிறதா நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஒரு ஆளு மாதிரி 7 பேரோ 8 பேரோ இருக்கட்டும், ஏன் பிரச்சனை அது இல்ல. இங்க பாரு, அந்த பாடியை நீ பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம், அந்த பாடியை நீ பார்த்ததனால ஏற்பட்ட இம்பாக்ட். இப்போதைக்கு அந்த விஷயத்தெல்லாம் நீ மறந்துடு ரமேஷ். இதுக்கப்புறம் நிறைய வண்டியை ஸ்கிராப் பண்ணி 10 காசு சம்பாதிச்சு 4 பேருக்கு சோறு போடுறதோ இல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்றதோ உன்னோட இஷ்டம். லக்ஷ்மி நாராயணன், சன் ஆஃப் கல்யாண் நாராயணன், லக்ஷ்மி கிருபா ஹவுஸ், சித்தூர், பாலக்காடு. இந்த உண்மைகளை நான் உங்களுக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும். உங்களுக்கு இது தெரியறதுக்கு முன்னாடி ஒருவேளை நான் கொல்லப்பட்டிருக்கலாம், இல்ல நானே தற்கொலை பண்ணிருப்பேன். கடவுளால கைவிடப்பட்ட எனக்கு நீங்க தான் உதவணும். உங்களால மட்டும்தான் அது முடியும். இந்த சீட்டு தான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. தன்னோட உயிர் ஆபத்தில் இருக்குங்கிற விஷயத்த அவர் யாருக்கும் எழுதியிருக்காரு. உதவிக்காக யார்கிட்டயோ கெஞ்சிருக்காரு. டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே மறந்துட்டு 2 கட்டிங் போட்டுட்டு நான் போய் என்னோட வேலையை பார்க்கலாம். ஆனா காலில் யாரோ இறுக்கி பிடிச்ச மாதிரி, பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. உயிரோட பார்க்கலனாலும் என்னை காப்பாத்துங்க என்னோட குரலின் காதலை கேட்டுட்டே இருக்கு. இங்க யாரா திருட்டு வண்டி விக்கிறவன்? அவன் பேரு விக்ரமன். ஏழ்தான் கையெடு.
அப்போ உன்னை தூக்குனாலே போதும். தூக்குறதுக்கு என்ன நான் கை கால் வராமையா படுத்துக்கிட்டு இருக்கேன். பேசவே விடக்கூடாது. திருடி அவனை பிடிக்காம வண்டி பணம் கொடுத்து வாங்கி அவனை பிடிக்கிறீங்களாடா? திருட்டு கேஸ் பிடிக்க எல்லா இடத்துலயும் போலீஸும் கோர்ட் இருக்கு. ஆனா இந்த இடத்துல போலீஸ், கோர்ட், மைசூர், தகசர் எல்லாமே நாங்கதான். மாயா பஜார்ல ரவுடித்தனம் செய்யலான்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வண்டி உடைக்கிற இடம். உங்க எலும்பெல்லாம் உடைச்சிருவேன். தேவையில்லாம ஒரு கடப்பாறை எடுத்து சொல்லிவிட்டு திருப்பி எடுக்க முடியலையே. ஏண்டா ஒரு வேலை நீ உருப்படியா செய்ய மாட்டியா? பெருசு என்ன மிலிட்டரியில இருந்து வருதா? ட்ரங்க் குட்டியெல்லாம் எடுத்துட்டு வருது. அவனுக்கு கண்ணு தெரியல, பார்த்து போக மாட்டேன். ரமேஷ், உங்க அப்பா திருட உன்னோட அப்பா? அட அது இல்லப்பா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரு பாரு. இங்க தானே இருந்தாரு, திடீர்னு மாஞ்சு போயிட்டாரு. எப்படி தெரியல. உண்மையிலேயே உங்களை நான் என்னதான் பண்றது? என்ன பண்றதா? அடிக்கவா முடியும்? நான் தான் உன் அப்பா ஆயிட்டேனே. நீ என்ன பாத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த தடவை உன் பணத்தை ஒன்னும் திருடிட்டு போலையே. என் அன்பு மவனை அந்த சுத்திய கொஞ்சம் கீழே போடு. அதங்க இருக்கட்டும், தேவைப்பட்டாலும் தேவைப்படும். சும்மா பயமுடுத்தாதடா. உனக்கு தெரியல, எனக்கு இதயம் இருக்கு. என்னது? இதயத்துல கோளாறு இருக்குன்னு சொன்னேன். பயமுடுத்தினா உடஞ்சு போயிடும். சுத்திய கீழே போடு. ஆர்ட். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பை பார்ட்ஸ் எல்லாம் இருக்கா? வந்து வீடுங்க. நம்ம வீடு பக்கத்துல தானே இருக்கு. அது இல்ல, சின்ன வீடு உங்களோடது. அது எங்க இருந்தா கேட்டேன். சின்ன வீடா? எனக்கா? நீ ஏதோ குழப்பத்துல இருக்கிற ரமேஷ். நீ அந்த சுத்திய கீழே போடு. அந்த பொண்டாட்டிக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? ஆணத்தின பெண்ணத்தின பார்த்தா என்ன மாதிரி இதே முகம் இருக்கிறவங்க எத்தனை பேரு? உனக்கு பைத்தியம் தான். ஆல்ரெடி உனக்கு அடிதடி புத்தி இருக்கு, கூடவே பைத்தியமும் பிடிச்சா அந்த சுத்திய கீழே போடுறா. டேய், சுத்திய கீழே போடுறா. டேய், நான் உங்க அப்பன் சொல்றேன்டா, சுத்திய கீழே போடுறா. இங்க என்ன கிரீடம் படத்துடைய கிளைமேக்ஸ் நடக்குதா? ஐயோ, சமீபத்துல ஆக்சிடென்ட்ல செத்த ஒருத்தருக்கு நம்ம ரமேஷோட அதே முகம், அதே உருவம். அது இவன் இல்லன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது இவன் இல்லல்ல. அது இவன் இல்ல. அண்ணா, நீங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு வேற எங்கேயாவது ஒரு மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படி இருக்கா? பொண்டாட்டி, குழந்தைங்க? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அப்படியே இருந்தாலும் இவனை மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அது ஏன் அப்படி? அட, இவனுக்கு அவனுடைய அம்மாவுடைய முகசாயல். அப்பனா என்ன டாக்டர்? அந்த லட்சுமி நாராயணனோட லெட்டர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு. வா, வண்டியில ஏறு. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிறதுனால தான் இந்த வழியா வந்தேன். அந்த பணம், லெட்டர் எல்லாத்தையும் அங்கேயே ஒப்படைச்சிடலாம். மீதி விஷயத்தை அவங்க பார்த்து. அது முன்னாடியே செஞ்சிருக்கணும். ஆனா இப்போ அது இல்ல ரமேஷ், அந்த ஆளோட விஷயத்துல சில குழப்பங்கள்லாம் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் கிட்ட இதை பத்தி நான் பேசினேன்.
மரணத்துக்கான காரணம் ஆக்சிடென்ட் ஆனதுனால உள்ளுக்குள்ளேயே ரத்தம் உறைஞ்சு போச்சு. என்ன சொல்லுவாங்கன்னா டெத் டியூ டு ஹெமரேஜ். அப்புறம் என்ன? ஆனா இந்த ஆக்சிடென்ட்டுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு அவரு பின்னால விழுந்திருக்கணும், இல்லைன்னா யாராவது அவர் தலையில பலமா அடிச்சிருக்கணும். அவர் தலைக்கு பின்னால அந்த அடிப்பட்ட காயம் இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துல அதை ஏன் அவர் ஹைலைட் பண்ணலன்னா அதுக்கு காரணம் அடிப்பட்டதுனால இல்ல. அதனால அதுக்கு பின்னால போய் காம்ப்ளிகேட் பண்றதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? பிரயோஜனம் இருக்கு. தலையில அடிபட்டுடுச்சுன்னா பேலன்ஸ் கிடைக்காது. பேலன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினா வண்டி எங்கேயாவது போய் இடிக்கும். அப்போ ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான காரணம் ஒண்ணு அந்த அடி, இல்ல கீழே விழுந்தது. யார் அடிச்சது, எப்படி விழுந்தா? சார் என்ன சிபிஐயா? சிபிஐ போலீஸ் நான் ஆகல டாக்டர். போலீஸ் தேடுறாங்களோ இல்லையோ, ஆனா எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பா சொல்லுப்பா. அந்த வீடு கிட்ட வந்துட்டோம். அங்க போய் பொய் சொல்லி மாட்டிக்கிறத விட இப்பயே இங்கேயே உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு அடி கிடைக்காம நாங்களே பாத்துக்கிறோம். என்ன டாக்டர்? ஆனா இது பழைய காலம் இல்ல, எப்படி வேணாலும் உண்மையை வர வைக்க முடியும். டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல, அதுல நீங்க நல்லாவே லாக் ஆயிடுவீங்க. ரமேஷ், நாம ஏன் இவருக்கு போலியோகிராஃப் டெஸ்ட் எடுக்க கூடாது? டேய், நான் சின்ன வயசுல போலியோ டிராப்ஸ்லாம் எடுத்துட்டேன். அதை சொல்லி நீ என்ன பயன்படுத்த நினைக்க வேண்டாம். டேய், ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு இவனை தவிர வேற எந்த பசங்களும் எனக்கு கிடையாது. ஞாபகத்தோடையும் போதை இல்லாம என்னைக்கு இருந்திருக்கீங்க? போதையில் ஏதாவது நடந்திருக்கும். டேய், ஒன்னா நான் ஏமாத்திருக்கேன், ஆனா உங்க அம்மாவை நான் இது வரைக்கும் ஏமாத்தினதே இல்ல. அது நியாயம் தான். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. உங்களுக்கு ஒரு பையன் தான் இருக்கான்னு சொல்றீங்க, அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் அப்பா புள்ள இல்ல, அந்த செத்து போனவர் தான் உங்க உண்மையான பையனா இருக்குமோ? அதுக்கு மேல தொல்லை. ஏய், அதுதான் அந்த லட்சுமி நாராயண வீடு. முக்கியமான விஷயம், அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இல்ல, அது ஊமேன்னு சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஊமையா நடிக்கணுமா? நீ வண்டியில ஏறு, யாரும் உன்னை பார்க்க வேண்டாம். இது என் மருமகங்கிறனால நான் இப்படி சொல்லல. லட்சுமி நாராயணன் போட்டோவை பார்த்தா யாருமே உட்காந்து பார்த்துட்டு போவாங்க. நேர்ல பார்த்தாங்கன்னா வச்ச கண்ணை எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். ஏன்னா அவன் குணம் அப்படி. ட்ரிங்க்ஸ் கிடையாது, ஸ்மோக்கிங் கிடையாது. உங்க ஜாதியில நான்வெஜ் சாப்பிட்ற நிறைய பேர் இருக்காங்க. பட் லக்ஷ்மி நோ நோ, இருந்தும் போய் சேர்ந்தான். லட்சுமி நாராயணனோட ஃபேமிலி, ஐ மீன் அவர் மனைவி, குழந்தை. என்னோட மாமா கல்யாணம் பண்ணிக்கல. அப்படியா? இது லட்சுமி நாராயணனோட அம்மா, என்னோட தங்கச்சி. இது உங்க பையனோடது. இதுல அவரோட பணமும் பொருளும் இருக்கு. நேர்ல கொடுக்கறதுக்காக வந்தேன். என் புள்ள இறந்துட்டான். இப்ப இது எங்களுக்கு எதுக்கு? உண்மையை சொல்லு. என்ன விஷயம்? ஆள் ஒரு ஊமை. மனசுல இப்படி ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஆக்ஷன்ஸ் காமிப்பாரு, அதுவும் எப்பவாவது. லட்சுமி நாராயணனுக்கு எதிரிகள் யாராவது? எதிரிங்க யாரு இருக்க போறாங்க? யாருக்கும் துரோகம் பண்ணவோ ஏமாத்தவோ இப்ப எனக்கு தெரியாது. டாக்டர், நீங்க இந்த மாதிரி கேட்கறதுக்கு என்ன காரணம்? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, சைமன் ஜோசப். கோயம்புத்தூர்ல ஃபார்மசி இன்ஸ்டிடியூட் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிறது 2 நாள் முன்னாடி கூட அவன் வந்து எங்களை பார்த்தான். இன்னைக்கு கூட அவன் வந்துட்டு போனான். ஏதாவது இருந்தா எங்க கிட்ட சொல்லிருப்பானே. ஏதாவது இருக்குன்னு நானும் சொல்லல. நடந்தது என்னவோ நடந்து போச்சு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணுங்க. நான் கிளம்புறேன். அவனேதான். என்ன சொல்றாரு? ஊமைதான், ஆனா எப்பவாவது கவலை வரும்போது இது அவன்தான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சின்ன வயசுல இருந்து இப்படித்தான், எனக்கு அப்பத்துல இருந்தே தெரியும். வாங்க, அவன்தான் நல்லவர். இது அவன்தான், இது அவனேதான் சொல்லின்னு நம்மள பைத்தியம் பிடிக்க வச்சிடறாரு. அந்த ஆளு யாரோ ஒரு ஆளு, அது ஏதோ ஒரு கதை. அந்த சாப்டரை இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடு. அதுக்கப்புறம்
உன்னோட வேலையை பார்த்துட்டு அன்னதானம் பண்ணிட்டு போய்கிட்டே இரு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலை தான் முக்கியம். நான் கிளம்பிட்டா? குட் நைட். சரி ரமேஷ். தீர்ப்பு வந்துடுச்சு. தெரியும், நீ ஜெயிச்சிட்ட. உன்னோட அப்பா என்னைக்கோ செஞ்ச புண்ணியம். அந்த அப்பாவை நீ கேஸ் போட்டு தோக்கடிச்சிட்டேன். இருக்கட்டும், அதோட சேர்ந்து நீயும் தோத்துட்டல. இதுல எனக்கு என்னடா இருக்கு? இந்த அப்பாவியான 2 பொம்பளைங்களை 2 பேரும் நடு ரோட்டில தள்ளிட்டு, அதுதான் உனக்கு சந்தோஷம்னா பத்ரா நீ போய் என்ஜாய் பண்ணு போ. ரமேஷ், அவளை நான் சின்ன வயசுல இருந்து நேசிக்கிறேன். அவளை கொன்னே போட்டாலும் அவ உன்னதான் நேசிப்பா. பாசத்தையும் மனசையும் அடிதடியாலேயோ இல்ல கேஸ் போட்டா ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நீ தான் எனக்கு புரிய வச்ச ரமேஷ். உன் கைய கூட. அட கை கொடு ரமேஷ். ரமேஷ், இங்க போலீஸ் கோர்ட்டு எல்லாம் நாம தானே. இந்த கோர்ட்டோட முடிவு இந்த வீடும் நிலமும் நான் அவங்களுக்கு திரும்ப கொடுக்க போறேன். என்ன அதுக்கு நீ திரும்ப கேஸ் போடுவியா? இப்பதான் நான் உண்மையிலே தோத்து போனேன். எனக்கு இந்த வீடு நிலம் தானம் தர்மம் எதுவும் தேவையில்ல. கொஞ்சம் போல அன்பு உங்ககிட்ட இருந்து அது கிடைக்கலேன்னு தான் வருத்தமா இருக்கு. என்ன காதலிக்க வேண்டாம், காதலிக்கிறேன்னு போய் சொன்னா கூட போதும். மிருக குணம் இருக்கிற இந்த மனுஷங்களுக்கு நடுவுல பயப்படாம ஒரு ராத்திரியாவது நிம்மதியா தூங்கணும். வீரமுள்ள ஒரு மனுஷன் காவலுக்கு இருக்கான்னு இந்த ஊருக்காரங்க நம்புறதுக்காவது ஒரே ஒரு வார்த்தை அது மட்டும் சொன்னா போதும். சாகர வரைக்கும் நான் வாழ்ந்துருவேன். நான் அப்படி நினைச்சுக்கிட்டுமா? மிழியில் மிழியில் மான் மிழியில் வானவில் வர்ணங்கள் ஆயிரமோ நீ என் அருகில் இருந்தால் சொர்க்கமே. மொழியின் மொழியில் தேனலைதான் மனதில் இன்பப் பூமழைதான் கால்கள் 2 தானாய் ஆடுதே. என்றும் என் கனவிலே தோன்றிடும் சூரியன் மௌனமாய் சொல்கிறேன் உனக்கு சலசலன்னு சிரித்தாயே நீ என் பொன்னழகே, கொலுசொலி போல் கொஞ்சிடும் நீ முத்து பேச்சழகே. ஜோடி கிளியை இழந்து விட்ட கூண்டு கிளியை போல் சோகமெல்லாம் நெஞ்சுக்குள்ளே தேக்கி வைத்தியே. மழைக்கு ஏங்கும் மயில் போல உனக்கு ஏங்குதே நெஞ்சம். திரியில்லாத தீபம் போல ஒளியை இழந்து விட்டேன்.
சிரித்தாயே நீ என் பொன்னழகே ஒரு சொலி போல் கொஞ்சிடும் நின் முத்து பேச்சழகே நெருங்கி வந்தால் பல சுகங்கள் உள்ளிலூறுதே காதல் வந்து தொட்ட உடனே பூவை மலர்கின்றேன் பாட்டின் ஸ்வரலயம் சேர்ந்தாலே பூக்கள் 1000 மலர்ந்திடுமே உன்னை மணந்திட மாலையுடன் வருமான் கிளியாகின்றேன் பொட்டு வைத்து பூ முடித்து ரோஜா பூ பஞ்சனை விரித்து வெகு நாளாக காத்திருந்தேனே சிரித்தாயே நீ என் பொன்னழகே ஒரு சொலி போல் கொஞ்சிடும் நின் முத்து பேச்சழகே சலசலன்னு சிரித்தாயே நீ என் பொன்னழகே ஒரு சொலி போல் கொஞ்சிடும் நின் முத்து பேச்சழகே நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ்டர் ரமேஷ்ங்கிறவரை பார்க்கணும். என்ன விஷயம்? அது அவர்கிட்ட தான் பேசியாகணும். அதோ அங்க ரமேஷே வராரு. யார் நீங்க? என்ன வேணும்? நான் சைமன் ஜோசப். இறந்து போன லக்ஷ்மி நாராயணோட ரொம்ப நெருங்கிய நண்பன். டாக்டர் கோஷியை பார்த்தேன். உங்களை பற்றி சொன்னார். உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். பார்த்த உடனே ஆச்சரியமாயிடுச்சு. என்னால் நம்பவே முடியல. உண்மையிலேயே கேட்குறேன், நீங்கள் யாரு? என் நண்பன் லக்ஷ்மி நாராயணன் கார் ஆக்சிடென்ட்ல சேர்த்துட்டான். ஓகே, ஆனால் அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டாக்டரும் அவரோட சேர்ந்து நீங்களும் லக்ஷ்மி நாராயணன் வீட்டை தேடி ஏன் போனீங்க? நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்லையே, அதனால தான் கேட்டேன். நீங்க யாரு? லக்ஷ்மி நாராயணனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்வி இப்ப நான் என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த லக்ஷ்மி நாராயணன் எனக்கு யாருன்னு. போலீஸ் வேலையெல்லாம் இல்லை சார் எனக்கு. அது யாருன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன், அவ்வளவுதான். போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் சொல்றாரு, ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில ஏதோ அடிபட்டு இருக்குன்னு. அப்படின்னா அவரை யாரும் அடிச்சிருக்காங்க. அது யாரு, எதுக்காக? அவர் சாகிறதுக்கு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ முன்னாடி பார்த்து பேசின உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல அவர் எழுதியிருக்கிறது, ஒன்னு நான் கொல்லப்படுவேன், இல்ல தற்கொலை பண்ணிக்குவேன். இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க நினைக்கிற மாதிரி இது லக்ஷ்மி எழுதுனதில்ல. அவனுக்கு வந்த ஒரு லெட்டர். இந்த லெட்டரோட மீதி அவரோட பரிசில் இருந்து தான் கிடைச்சது. அப்படி இந்த பேப்பர்ல சொன்ன மாதிரி என்ன இருக்கும்? பொதுவா என் நண்பன் ரொம்ப சாஃப்டானவன். காலேஜில் இருந்தே எங்க நட்பு ஆரம்பமாயிடுச்சு. அவனுக்கு அவ்வளவா நண்பர்கள் யாரும் இல்லை. ஒரு டைம் சிஏ ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு வேலையை வச்சுக்கிட்டு கோயம்புத்தூர்ல லக்ஷ்மி நாராயணனும் நானும் தனியா ஒரு வீடு எடுத்து தங்கணும். பக்கத்திலேயே ஓனர் வீடு, பணக்கார கிறிஸ்டின் குடும்பம். சமையல் எதுவும் செய்ய தெரியாத எங்களுக்கு அந்த வீட்டுக்காரங்களோட இருந்த நட்பு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அந்த குடும்பத்து பொண்ணு மீனாவுக்கு லக்ஷ்மி நாராயணன் மேல ஒரு இஷ்டம். ரொம்ப லேட்டா தான் எனக்கும் தெரிஞ்சது.
அதாவது அண்ணனைக்கு செய்தி ஒரு வரலாறா மாறிடுது. சாயந்தர நேரத்துல ஒரு பெரிய ஹோட்டல்ல சில நண்பர்களை கூப்பிட்டு நீனாவோட பிறந்த நாள் அன்னைக்கு தலகால் புரியாம தண்ணி அடிச்சு அடிச்சு அந்த இடத்துலயே விழுந்துட்டேன். பிறந்த நாள் வரும் போகும், ஆனா பணம் கைய விட்டு போனா போனதுதான், அப்புறம் திரும்பி வராதுல்ல. ஏமா சீக்கிரம் எடுத்து வச்சா சாப்பிடுவாங்கல்ல, இல்லன்னா இருக்கிற சரக்குலாம் அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. இப்பெல்லாம் கூலி வேலை செய்யறவனுக்கு கிடைக்கிற வருமானம் கூட எங்களை மாதிரி பிசினஸ் செய்யறவங்களுக்கு கிடைக்கிறது இல்லல்ல. ஹெல்ப் பண்ணிருக்காருல்ல. யாரு? நான் போய் பாக்குறேன். வாங்க, உள்ள வாங்க. வா. வாங்க வாங்க. இவங்க விருந்தாளிங்க இல்ல, என் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க, அதாவது குடித்தன இருக்கிறவங்க. நீங்க சீக்கிரம் குடிச்சு முடிச்சிட்டா லஞ்ச் ஆரம்பிச்சிடலாம். என்ன? ஐயோ, நான் எப்போவாது தான் குடிப்பேன், அதுவும் பகல்ல இல்ல. லக்ஷ்மி நாராயணன் ஒயின் பாட்டில் இருக்கிற பக்கத்துல கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். நல்ல விஷயம், வாங்க உட்காருங்க. இந்த சிக்கன் சாப்பிடு. இவர் வெறும் பாவக்காய், வெண்டைக்காய், முருங்கக்காய், கோவக்காய், அப்புறம் பாவம் பசுவோட பாலை கறந்து மோராக்கி தயிராக்கி சாப்பாடோட சாப்பிடுவாரு. மீன் இறைச்சில இவருக்கு உயிரினங்களை கொன்னு சாப்பிடக்கூடாதான். அப்புறம் இந்த அரிசி, கோதுமை, காய்கறிகள் எல்லாம் உயிர் இல்லாம தான் அது வளருதோ. சாப்பிடுற எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்கு. உயிர் இல்லாததா சாப்பிடணும்னா கல்லையும் மண்ணையும் தான் புரைக்கி திங்கணும். காமெடி. சாரி. லக்ஷ்மி நில்றா. என்ன இருந்தாலும் அந்த இடத்த விட்டு நீ எழுந்து வந்திருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம அவர் நம்ம ஹவுஸ் ஓனர் வேற. பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் சாப்பிடாத மாம்சத்தை சாப்பிட்டு ஹவுஸ் ஓனரை திருப்திப்படுத்த என்னால முடியாது. நமக்கு வேற வீடு பாத்துக்கலாம். இன்னும் ஒரு தடவை அந்த பந்தா பண்றவங்க கிட்ட கூட்டிட்டு போவாது. நீங்க கிறிஸ்துவர்கள், நீங்க ஒன்னு சேர்ந்து தண்ணி அடிங்க, மாம்சத்தை சாப்பிடுங்க, என்ன வளர் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் வழி நடப்பு செய்யாம இருந்திருக்கலாம். வேணா, நீங்க எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்கு நான் சாயந்தரம் வரைக்கும் அங்க இருக்கணுமா என்ன? இருந்திருந்தீங்கன்னா நான் அவ்வளோ நேரம் நல்லா பாத்திருப்பேன். இல்ல, பசியோட இருக்க வேண்டாம், நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னேன். வேணா வேணா, இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க, எடுத்துட்டு போங்க. சாரி, பட்னியா இருப்பீங்களேன்னு நினைச்சுதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஏன்டா அறிவு கட்ட நண்பா, அந்த ஆள் அப்படி பேசினா என்ன? பிறந்த நாள் யாருக்கோ அவங்களே நேர்ல வந்துட்டாங்கல்ல. ஆஹா, பியூர் வெஜிடேரியன். சாரி. விஷயம் ஊர்க்காரங்களுக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை நான் அங்கேருந்து அனுப்பிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது மீனா கர்ப்பிணியா இருக்கான்னு. அதோட நானும் அங்கேருந்து வந்துட்டேன். என்னோட சுயநலமாக இருக்கலாம், நண்பனோட ஃப்யூச்சருக்காகவும் அவனுடைய குடும்பத்துக்காகவும் மீனா கர்ப்பிணியாக இருந்த விஷயத்த அவன்கிட்ட இருந்து மறைச்சேன். லக்ஷ்மி நாராயணன் இறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பயணத்தில் இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல, மனுஷனை டென்ஷன் ஆக்கிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றதுனால என்ன போகுது? இதுவரைக்கும் வாழ்ந்து நாம என்ன சாதிச்சிருக்கோம்? எல்லாரும் பிஸிதான், பிஸியோ பிஸி. நீ காந்தியோட பேரன், இரு உட்கார, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
சாமி சாமி, நீ எங்க இங்க? அது அது வந்து சொல்றேன், நான் எல்லாத்தையும் சொல்றேன். அது வந்து கடவுளே, இது என்னோட காடு. போயிடுங்க. ஏண்டி என்ன திமிரடி உனக்கு? கொன்னுடுவோம் உன்னை. பழைய காதலி கூட புது உறவு கொண்டாட வந்திருக்கியாடா? மானம் கட்டவனே. வாடி. லட்சுமி, லட்சுமி வா வா. திமிரடி உனக்கு. ஏறு. வாடி. ஏறு. வர சொல்றேன்ல. வீட்டுக்கு வாடி வச்சுக்க. இனிமே அந்த மானம் கட்டவன் லட்சுமி நாராயண நீ மிதிச்ச மண்ண மிதிச்சாலும் 2 பேரையும் வெட்டி கொன்னுடுவான். நீ என்னடி அவளுக்கு சப்போர்ட்? குழந்தை ஏதாவது பண்ணா அவன் வருவானா கேக்குறதுக்கு? உன்னுடைய பழைய காதல ஆமா வருவாரு. அப்போ எல்லாமே முடிவு பண்ணி தான் இறங்கி இருக்கீங்கல்ல அம்மாவும் பொண்ணும். கர்த்தர் உன்னை மன்னிக்க மாட்டாரா ஆண்ட்ரோஸ்? இவ்ளோ அநியாயம் பண்ற? கேள்வி விடா. அழுதுமா. என்னடா செஞ்சிருக்க கூடாது. என்ன இந்த மாதிரி ஏமாத்திருக்க கூடாது. என்னோட வாழ்க்கை அது நல்லா இருக்கணும் தானே நீ ஆசைப்பட்ட. அதுக்கு தானே இப்படி செஞ்ச. இப்ப என்னாச்சு? நான் இப்ப என்ன? பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் இப்ப பைத்தியம். அவ எனக்கு எல்லாம் எழுதி அனுப்பிட்டா. எல்லா விஷயம் எனக்கு தெரியும். கடவுளே, சாமி, மறுபடியும் உங்களை சந்திப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. கடவுள் தான் உங்களை என்கிட்ட அனுப்பி வச்சாரு. உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். அன்னைக்கு உங்களை கொன்னுடுவேன்னு எங்க அப்பா சொன்னப்போ என்னால எதிர்த்து ஒண்ணுமே சொல்ல முடியல. அதனாலதான் அன்னைக்கு நீங்க என்ன கூப்பிட வந்தப்போ நான் வாச கதவை அடைச்சேன். என் வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி, எதிர்காலம் எல்லாமே அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. என் பொண்ணு நம்ம பொண்ணு சாமி. எல்லாமே உங்க நண்பன் சைமன் ஜோசப்க்கு தெரியும். அவர் சொல்லியிருக்காரா? நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சிருந்தா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண நான் தயாரா இல்ல. அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. எங்க அப்பா குடும்ப மானத்தை காப்பாத்த ஒரு ஆளை கண்டுபிடிச்சாரு. என்னோட காதல், பழைய வாழ்க்கை எதுவுமே அவருக்கு ஒரு பிரச்சனையாவே இல்ல. எங்க அப்பாவோட சொத்து அது மட்டும்தான் அவருக்கு தேவைப்பட்டது. ஒவ்வொரு நாளும் மரண வேதனை. இவ்வளவு நாளா சகிச்சுக்கிட்டேன் நம்ம பொண்ணுக்காக. அவ வளர்ந்துகிட்டே இருக்கா. ஆண்ட்ரூஸ் கூட. நம்ம பொண்ணு வாழ்ந்தா எனக்கு பயமா இருக்கு. இந்த உண்மை எல்லாத்தையும் எப்படியாவது உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இது உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஒருவேளை என்ன கொண்டு இருப்பாங்க, இல்ல நானே செத்திருப்பேன். கடவுளே கைவிட்ட என்ன நீங்க காப்பாத்துவீங்களா? அது உங்களால முடியும். என்ன மன்னிச்சிடணும் உங்ககிட்ட கேக்குறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லதான். இல்ல, உனக்கு மட்டும் இல்ல, கடவுளுக்கு கூடுதல் நியாயம் கிடையாது. எனக்கு அதை பத்தி எதுவும் கேட்க வேண்டாம். நீனா என்னோட பொண்ணு, அது தவிர வேற எதுவும் எனக்கு வேணாம். நீ என்னடா பேசுற? அவ இன்னொருத்தனோட பொண்டாட்டி. முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் என்ன சொன்ன? முடிஞ்சு போன விஷயமா? அது உனக்கு. நாங்க சேர்ந்து வாழ்றதுக்கு மறுபடியும் பிறந்து வரணுமா? நானும் அவ்வளோ. இந்த பெரிய பாபத்தை நான் எங்க போயிட தொலைப்ப? எங்களை இந்த மாதிரி ஆக்கணும். உங்களை தெய்வம் சும்மா விடாது. அனுபவிப்பீங்க எல்லாருமே. நீயும் சேர்ந்தா. மறுபடியும் என்னையே பார்க்கணும்னு ஆசைப்படலையா உங்க ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டா? நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க, இல்ல உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. ஆமா ரமேஷ்,
பார்த்து பழகின என்னை விட பார்க்காம அவனை நினைக்கிற நீங்க தான் அவனுக்கு உண்மையான நண்பனா இருக்க முடியும். கல்யாணம் எதுவும் பண்ணிக்காம ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லாம அவன் காத்துக்கிட்டு இருந்தது என்னைக்காவது ஒரு நாள் மீனாவை பாப்போன்ற எண்ணத்தினாலதான். இது காலம் மறைச்சு வச்ச ஒரு கதை. அதை மறுபடியும் நான் சப்போர்ட் பண்ண விரும்பல. உங்களுக்கு தெரியாம லட்சுமி நாராயணன் அங்க போயிருப்பாரா? தெரியாது. நாம இப்ப அங்கதானே போறோம். தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். ரமேஷ், நீங்க இங்கே இருங்க. நான் போய் என்னன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு வரேன். ஓ, நான் சைமன் ஜோசப். நீங்க யாரு? ஆண்டர்சனுக்கு நான் சின்னமா முறை வேணும். அவன் இப்ப இல்ல. ஓ, மீனாவை பார்க்க முடிஞ்சாலும் போதும். அவளும் இல்ல. அம்மா, நீங்க இங்கதான் தங்கியிருக்கீங்களா? என்னது? என்னோட நண்பன் லட்சுமி நாராயணன் சமீபத்தில் எப்போவாவது இங்க வந்திருக்கானா? வந்திருக்கானா? வந்திருந்தாரு. என் பேர் லக்ஷ்மி நாராயணன். அப்பா, சின்ன பொண்ணு, ஏன் பொண்ணு? இதுவரைக்கும் கடவுள் என்கிட்ட இருந்து மறைச்சு வச்ச என்னோட பொண்ணு. பாப்பாவோ பேர் என்ன? மோனி. அம்மா என்ன மோனின்னு தான் கூப்பிடுவாங்க. மோனிகா. மோனிகா அம்மா எங்கம்மா? நீங்க 2 பேரும் சந்திச்ச அன்னைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டின அவன். அன்னைக்கு ராத்திரியே அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அன்னைக்கு நீ சாப்பிட்டு மிச்சம் வச்ச எச்சிலைய போன வாரம் மண்ணை போட்டு மூடிட்ட. தூக்குல தொங்கி இறந்துட்டா அந்த கேடுகட்ட சிறுக்கி. இல்ல, ஏன் மீனை சாவல, கொன்ன. நீ தான் கொன்ன. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அவளை நீ எழுதி அனுப்பிருக்கா. நீ கொலை பண்ண கூட தயங்க மாட்டே, கொல்லுவேன்னு. போலீஸ்ல சொல்லுவேன், கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுவேன். நீ தான் கொன்னேன்னு, நீ தான் சாவடிச்சேன்னு. மீனாவோட பேர்ல இருந்த சொத்து பத்து எல்லாத்தையும் தண்ணி, பொண்ணு, சூதுன்னு எல்லாத்தையும் வித்து தொலைச்சிட்டான். லக்ஷ்மி உயிரோட இருந்திருந்தா பாவம் அந்த பொண்ணோட எதிர்காலமாவது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு யாருமே இல்லை. நாம என்ன பண்ண முடியும்? வாங்க போலாம். ஆண்ட்ரூ சுட்டு அடி வாங்கினது உனக்கு பத்தலையா என்ன? இங்க நம்ம அதிக நேரம் நிக்க வேண்டாம். வாங்க போலாம். வாங்க. அப்பா, அப்பா,
நான் நினைச்சேன் நீங்க திரும்ப வர மாட்டீங்கன்னு. அப்பா. ஓஹோ, அப்ப நீ கணக்க முழுசா தீத்தாதான் கிளம்புவியா? இங்க இருந்து நீ இனிமே உயிரோட போக மாட்டடா. வேண்டாம், இதெல்லாம் நம்மளால முடியற காரியம் இல்ல. அவனாச்சு, அவன் பொண்ணாச்சு. வாங்க. வண்டி நிறுத்து. ரமேஷ் வேண்டாம், சொன்னா கேட்க மாட்டேன். நீங்க வண்டி எடுங்க. ரமேஷ் சொன்னா கேளுங்க. வேண்டாம், வண்டி எடுங்க. ரமேஷ், இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. அப்போ அந்த நிமிஷத்துல நான் இதை ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். வரப்போற விபரீதத்தை பத்தி யோசிக்கிற பழக்கம் இவருக்கு எப்பவுமே இல்லையே. சரியா சொன்னா, இவர் தான் தேவையில்லாதவங்க விலை கொடுத்து வாங்குவார. நிறுத்துற. இது தேவையில்லாதா? இது ஒரு மனுஷி, ஒரு குழந்தை. சரிடா, உன் மனச பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியாதா சொல்லு. கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஆண்ட்ரூஸ் ஒரு மிருகம். என்னோட நண்பன் என்னை விட்டு போயிட்டான். அந்த இடத்துலதான் நான் இப்போ உங்களை வச்சு பாக்குறேன். இந்த முடிவுனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இந்த குழந்தை மேல உங்களுக்கு சட்டப்படி எந்த உரிமையும் இல்லை. அப்ப ஆண்ட்ரூஸ், அவன் குழந்தைக்கு யாரு? அவன் கல்யாணம் பண்ணது நீனா இல்ல, நீனாவோட சொத்தை. சோரி நாய மாதிரி துரோகம் பண்ண அவங்கிட்ட இந்த குழந்தைய மறுபடியும் திருப்பி அனுப்பணுமா? அதுதானே நீங்க எல்லாரும் சொல்றீங்க. சரி வேணா, போலீஸ்ல ஒப்படைச்சிடுவோம். அப்படி ரோட்ல விடுறதுக்கு இல்ல, நான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்தது. வா பாப்பா. இதுதான் எங்க ரமேஷ். நீங்க என்னோட அப்பா இல்ல இல்ல. அப்பாதா, உன்னோட அப்பாதா. நல்லா தூங்கணும்னா எனக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்கா. நான் தான் அவளோட அப்பா. மோனிகா, உனக்கு காய்ச்சல் போயிடுச்சாமா? அப்ப ஏன் இப்படி சோர்வா உட்கார்ந்திருக்க? நீ சந்தோஷமா இருக்கணும்னா. அப்புறம் என்ன பாப்பா, உனக்கு இப்ப அப்பா இருக்காரு, வீரமான இந்த மாமா இருக்காரு, நாங்க எல்லாருமே உனக்கு இருக்கோம். சரி, அப்பா எங்க? உனக்கும் அங்கிளுக்கும் சாப்பாடு வாங்க போயிருக்காரு. அப்பா சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா. பெரியம்மா உனக்காக தான் கொடுக்குறாங்க. அப்படித்தான்.
இத்தனை வருஷமா என்ன அப்பா வேஷம் போட வச்சுட்டு இப்ப புது அப்பாவும் மகளுமா உன்னை கொண்டு இந்த கொண்ட ரமேஷ் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் இவளை இங்க இருந்து கொண்டு போகணும்னா அதுக்கு ரமேஷோட சம்மதம் வேணும். ரமேஷ் அவன் எகிருவான், ஏறி வந்து அவன் இறங்குவான். பெய்ய நீ மழையா பெய்ய, இடியோட மழையா பெய்ய. இந்த மாயா பஜார் இருக்கு, உன் பொண்ணு கூடவும் உன் கூடவும். பாஜு, பத்திரனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. வண்டி உடைக்கிற இடம் இது மாயா பஜார். இந்த எல்லையில் உன்னோட காலு பட்ட உன்னை உயிரோட கொளுத்திடுவேன்.